என்ன பேச போறாங்க, கடைசியில் எல்லாம் முடிச்சு போயில ஏதோ பேசினாங்களே, என்ன பேசினாங்க அப்படின்னு போய் வீட்டில் பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன தலைப்பு தெளிவா தெரிஞ்சுட்டா அதை ஒட்டி ஒரு லைன்ல போகலாம் அப்படின்னு. ஸோ இந்த பக்கம்லாம் என்ன தரப்பு, இரண்டாம் தலைப்பு தான் பிரச்சனை அதிகம். அப்ப நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா கண்டென்ட் அதிகம் இல்ல, பிரச்சனை அதிகம். அதனால நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க பிரச்சனை. ஓகே, இந்த பக்கம் முதல் தலைமுறைக்கு தான் பிரச்சனை அதிகம். இதுல முதல் தலைமுறைனா யாரு, இரண்டாம் தலைமுறைனா யாரு? ஒரு நிமிஷம் அவ்வளவுக்கு விவரம் தெரியும். மைக்ல சொன்னீங்கன்னா மக்களுக்கு கேட்குங்கிறது தான். மைக்கு நீங்க மைக் போனாமா வாங்கி வச்சுக்கிறீங்க. முதல்ல நம்ம இருந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து வந்து அங்க வாழ்வியல் வாழ்கின்றவர்கள் தான் முதல் தலைமுறை. அப்பா இன்னும் பட்டிமன்ற பேச்சாளர் இருப்பாங்க. நான் என்ன கேட்டேன், முதல் தலைமுறை என்னன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு வந்தவங்க முதல் தலைமுறை. இந்த மாதிரியே பேசுவோம், நல்லா இருக்கும். வாழ்வியலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பியில் பாகம் தொக்கு நீடுதுங்க. இந்த கிட்ட இருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏமா நான் இப்படி பேசவே மாட்டேன். ஊர்ல ஏதாவது கருத்து வேணும்னு வச்சுக்கலேன், ஒரு கருத்தை சொல்லிட்டு அப்துல் கலாம் சொன்னார் அப்படிங்கிறது இன்னும் வந்தா கேட்க போறாங்க மாதிரி. நான் இப்படி பேசுனே கிடையாது, கேட்டா நம்மகிட்ட எது கத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு வந்தவங்க எழுதிட்டு வந்துருக்கீங்க. என்ன காமெடி கேட்டா, நானே எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. பல கேரக்டர் இப்ப கையில இதெல்லாம் யாரும் எழுதி வச்சிருக்கா, யாரெல்லாம் துண்டிச்சிட்டு வச்சிருக்கா, இந்த போன்ல ஒளிச்சு வச்சிருக்கிறது யாரு, ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்ப முதல்ல அமெரிக்காவுக்கு வந்தவங்க முதல் தலைமுறை, இங்க பிறந்து வளர்ந்தவங்க இரண்டாம் தலைமுறை, அவர்களுக்கு பிறந்தவர்கள். ஓகே, லீகலி வேற ரைட்டா இருக்குன்னு போட்டுருக்கீங்க. அவர்களுக்கு பிறந்தவர்கள் அவங்க வந்து இரண்டாம் தலைமுறை. இப்ப இவங்க எல்லாம் இரண்டாம் தலைமுறை, நீங்க எல்லாம் முதல் தலைமுறை. அது புரியுது. நீங்க முதல் தலைமுறை தான் இரண்டாம் தலைமுறைக்கு சப்போர்ட் பண்றீங்க. என்னது மூச்சு வாங்குது? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு என்ன பேசுறேன்ட்டு. வந்ததுல முதல்ல அமெரிக்காவுக்கு வந்தவங்களுக்கு ப்ராப்ளமா இல்ல அவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு பிரச்சனை அதிகமா? இதான் மேட்ரு இல்லையா? சத்தியமா? ஏன் சத்தியம்லாம் வாங்கினா சம்பந்தம் இல்லாம நீங்க பேசலாம், சத்தியத்தை ஞாபகப்படுத்து. அதுக்காக சரியா? ரைட்டு. அப்ப இரண்டாம் தலைமுறைக்கு இடம் கொடுப்போமா, முதல் தலைமுறைக்கு இடம் கொடுக்கலாம்? முதல் தலைமுறையை புலம்புறீங்களா? இல்லம்மா, அப்புறம் என்ன கஷ்டமா புலம்புறது தானே. அதில் புலம்புல அவ்வளவு தவறான வார்த்தையா? நீங்க ரொம்ப முதல் தலைமுறையில் இருப்பீங்க போட்டுருக்கேன். பெரிய கொண்டு ஆரம்பிங்க கொடுங்க. முதல் தலைமுறைக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை? பிரச்சனை இருந்தது. என்னோட குழந்தை இங்க படிக்க நான் ஒரு ஃபோரன்சிக் சயின்ஸ் ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட். அது பார்த்தீங்களா, நான் முதல்ல சொல்லல, உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கிவா. அதெல்லாம் வேணாம். முதல் தலைமுறைக்கு என்ன பிரச்சனை? ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கல ப்ராப்ளமா? ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்க வந்த இந்த குழந்தைக்கு வந்து நான் எப்படி அதை கொண்டு போய் அதை முடிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தேங்கிறது அது எனக்கு தான் தெரியும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த நாடு விசித்திரமான நாடு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. நான் ஆளு பாக்குறேன், அது மட்டும் கை தட்டுறாங்க. நீங்க சிஸ்டர்ஸா? வாட்ஸ்அப் குரூப்பா? கேள்வி என்னன்னா, என்ன கஷ்டம்னு கேட்டேன். பிள்ளைகளை படிக்க வச்சது கஷ்டம். பிள்ளை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்றோம், அதுக்காக நம்ம என்ன விட்டு கொடுக்கறோம், அது என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது மூணு இருக்கு சார். அது இருந்தா தான் சக்சஸ்ஃபுல்லா போறது, இல்லன்னா ரொம்ப கஷ்டம். அது எனக்கு புரியுதுமா. உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டேன். எனக்கு கஷ்டம் வந்து முதல் தலைமுறை ஆளு நீங்க இல்லையா? தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகம் என்று செம்மையா புரியுது. நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்ததுனால பெரிய சிரமம் பண்றீங்க. நான் ரொம்ப சிரமத்துல வாங்குமா. என்ன முதல் தலைமுறைக்கு அப்படி என்ன பெரிய கவலை பிரச்சனை? பெரிய கஷ்டமே நாங்க இந்தியால இருந்து இங்க வந்துட்டோம்ல சார். எல்லாத்தையுமே எங்களோட சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்தியாவோட நாங்க கம்பேர் பண்றோம் சார். என்னோட சந்தோஷமா நான் இருக்கேன் அப்படின்னா நான் அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என்னோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இங்க இல்ல. என்னோட சந்தோஷத்தை வந்து நான் வந்து வெளிக்காட்டுறதுக்கு முடியல. ரெண்டாவது தலைமுறைக்கு அதான பிரச்சனை. அது எப்படி சார் இருக்கும்? நான் தான் பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட், நாங்க தான் இருக்கோமே. நாங்க இங்க அவங்க கூட நீங்க வந்தப்போ உங்களுக்கு யாரும் இல்ல. யாரும் இல்ல. ஓகே, அதுதான் இங்க வந்து பெரிய ஏற்கனவே பெரியப்பா வீட்டுக்காரங்க வந்து ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்திருந்தா உங்களுக்கு சௌரியமா இருந்திருக்கும். ஓகே, முதல் தலைமுறையா ஒத்தாளா இருக்கிறது கஷ்டமா இருக்கு. வெரி குட். ஓகே, இங்க பாருங்க, காகம் கொக்கு வானம் பூமி காத்து கவிதை எதுவும் வேண்டாம். ஸ்ட்ரைட்டா முதல் தலைமுறைக்கு என்ன கஷ்டம்? முதலில் புலம்பெயர்ந்து வந்த முதல் பட்டதாரி பெண் என் குடும்பத்தில் நான். சோ அந்த பிரஷர் வந்து முதல் புலம்பெயர்ந்து வந்த பிரஷர் மட்டும் இல்லாம முதல் பட்டதாரியா இருக்கிற என் குடும்பத்துல எனக்கு டபுள் பிரஷர் இருந்தது. ஸோ நான் வந்ததுனால நான் ஒரு ரோல் மாடலாக தான் இருக்கேன். என்னோட கிராமத்திலேயே நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கேன். ஸோ அப்படி நான் இங்கே வந்துட்டு
என்னோட கணவர் மூலியமா தான் சார் வந்தேன். அவருக்கு அது பிரச்சனை இல்ல மணி. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, என்ன கஷ்டம் மட்டும் சொன்னா போதும். என்னுடைய கஷ்டம் அதான் உங்க கஷ்டத்தை கேட்கறது கஷ்டமாயிர கூடாது. உங்க கஷ்டம் என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து இங்க டிபெண்டன்ட் விசால வந்தேன் சார். சரி. சோ டிபெண்டன்ட் விசால இங்க வந்த பிறகு எனக்கு இங்க கரியர் பிளாக் வந்துச்சு. சோ இங்க வந்து டிபெண்டன்ட் விசால வந்தவங்களுக்கு உடனே வேலை வாய்ப்பு கிடையாது. சோ பேசிக்கா நீங்க சொல்ல வரது என்னன்னா, படிச்சுட்டு வந்த எனக்கு சரியான வாய்ப்புகள் இல்லை, அந்த சிரமம் இல்லை. அது வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய சிரமமா இருந்தது. ஆனா கேட்டா அமெரிக்கால தான் எல்லா வேலையும் கிடைக்குது, வந்தவொடனே வேலைக்கு போலாம். நேத்து டாலஸ்ல சொன்னாங்கன்னா ஊர் கொண்டு சொல்றீங்க, எனக்கு என்னதான் புரிஞ்சுக்கிறதே தெரியல. நீங்க வந்து அவுட் சைட் பார்ட்டிசிபெண்டா? இந்த போலோ ஃபண்டுமாங்களே அதுங்களா? என்ன ஏரியால உள்ள வராங்க? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். இடம் இல்லைன்னு கீழே உட்கார வச்சாங்க. இடம் இல்லைன்னு கீழே நாங்க அங்க வந்துருவோம், அப்படியே பேசுவோம். சோ ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாக நீங்கள் வந்தபோதும் கூட உங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அல்லது வேலை வாய்ப்புகள் இங்கே இல்லை. சோ நான் பிரைம் டைமா நினைச்ச அந்த கரியர் டைம் வந்து எனக்கு நான் சும்மா வீட்ல இருக்க வேண்டியதா போயிடுச்சு. உழைக்க வேண்டிய காலகட்டத்தில் வீட்டில் இருக்க முடியாத நெருக்கடி முதல் தலைமுறைக்கு ஏற்பட்டு போனது. வேற என்ன பிரச்சனை? பின்னால் ஆண்கள்லாம் பாவம் கொடுங்க. என்ன தம்பி டிவி விளம்பரத்தில் வர அங்கிள் மாதிரி இருக்கீங்க, ஜம்முன்னு இருக்கீங்க. வணக்கங்க. ஸோ எனக்கு நான் வந்து இந்த தலைப்பு கீழே என்ன பேசலான்னு வந்தேன்னா, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. முதல்ல என்ன கஷ்டம் தெரியுது? என்ன கஷ்டம்னா, சிங்கிள் பேரண்டா இங்க வந்து குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். நம்ம இந்தியாலேயே அது ரொம்ப கஷ்டம். இங்க வந்து சிங்கிள் பேரண்டா ஒரு உமனாவோ இல்ல மென்னாவோ இருந்து குழந்தை, ஆனா ரொம்ப ரேர் கேஸ் தானே. எல்லாரும் நிறைய 9% ஆஃப் த பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷன் வந்து இங்க வந்து சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. அது இங்க வந்த பிறகுல வந்த பிறகு ஆமா, ஊர்ல இருந்தா 2 பேருமா இருந்திருக்கலாம். இங்க வந்தாலும் பிரச்சனை வருது. ஆனா வந்துடுறீங்களே, நாங்க பிரச்சனைக்காக இங்க வரல, பட் இங்க வந்த இடத்துல பிரச்சனையா போச்சு. ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறப்ப உங்களுக்கு பிள்ளைகளை வளர்க்கறது பெரும் சிரமமா இருக்கு. கண்டிப்பா. ஓகே, முதல் தலைமுறைக்கு வேற என்ன பிரச்சனை? வளர்ப்புலையும் பிரச்சனை இருக்கு. அமெரிக்க கலாச்சாரத்தையும் இந்திய கலாச்சாரத்தையும் பேலன்ஸ் பண்றதுல எங்களுக்கு பெரும் சங்கடம் இருக்கு. வீட்ல வந்து இந்திய கலாச்சாரமா இருக்கும், பட் பசங்க பெரும்பாலும் வெளியே வந்து அமெரிக்கன் கலாச்சாரத்தை தான். எது அமெரிக்கன் கலாச்சாரம், எது இந்தியன் கலாச்சாரம்? அமெரிக்கன் கலாச்சாரம்னா நிறைய ஃப்ரீடம் எடுத்துக்கிறது. ஒரு டீனேஜ் பசங்க வந்து ஒரு 16 ஆயிடுச்சுனாலே I know what I'm doingங்கறத அவங்களோட ஆன்சரா இருக்கும். அதான உண்மை. 16 வயசுல உங்களுக்கு தெரியும்ல, 18 வயசாவது ஆகணும். சோ as a parent அவங்களுக்கு நான் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கேன். நான் என் இந்தியன் கலாச்சாரத்தையும் அவங்களுக்கு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இந்திய கலாச்சாரத்தையும் சொல்லி கொடுக்க முடியல, அமெரிக்க பிள்ளையா வாழ முடியல. ஆமா, எந்த இடத்துல இறுக்கி பிடிக்கணும் அந்த பசங்களை, எந்த இடத்துல நான் ஃப்ரீயா விடணும்ங்கற கன்ஃபியூஷன் எனக்குமே இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் தான் ரியல் இஷ்யூஸ். இப்போ இவங்க சொல்றதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ரியல் இஷ்யூஸ் நினைக்கிறேன். ஒரு முதல் தலைமுறையில வந்தவங்களுக்கு ஒரு குழந்தை வளர்ப்பு குழப்பம். எனக்குமே இது புதுசா. நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். நாளை காலை நான் 2 நாளைக்கு தான் இருக்கேன். ஆரம்பத்துல லேசா மெயினான பிரச்சனையை எது பார்க்குறேன்னா, நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வரவங்க வந்து ஒரு டிபிக்கல் இந்தியன் பேரண்டா நம்ம பிஹேவ் பண்றோம். நமக்கு வந்து அந்த இந்தியன் பேரண்ட் எப்படி இருப்பாங்க, குழந்தைங்களை வந்து சப்போர்ட் பண்றது, படிக்க வைக்கிறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து. நான் வந்து பெரிய பசங்களோட இங்க வந்தேன். அந்த பசங்களாம் பெருசு. ஸோ பட் நம்மளோட பசங்கள்கிட்ட வந்து நாங்க உங்கள்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம். நீங்க வந்து அந்த அமெரிக்கன் கல்ச்சர்ல we are independent, நீங்க இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நாங்களே அதை வந்து புகுத்துறோம். சரி, அது நான் வந்து பிக்கெஸ்ட் ஒரு சுமையா நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாக்குறேன். நாங்க எங்களை இந்தியன் பேரண்டா வச்சுக்கிறோம், பட் நாங்க வீட்டுக்குள்ள 2 கண்ட்ரி இருக்கு. அம்மா அப்பா 2 பேரும் இந்தியன்ஸ், பிள்ளைங்க அமெரிக்கன்ஸ். நீங்களே என்கரேஜ் பண்ண வேண்டியது ஒரு குழப்பமாக பேரண்டிங். நீங்க எங்களை பாத்துக்க வேண்டாம்ங்கறத நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். இல்ல அது சும்மா வீட்ல அம்மாக்கெல்லாம் அம்மாலாம் சொல்றதா, எந்த நாயை நான் நம்பி இல்ல. நார்மலா அம்மாக்கு சொல்லுவாங்க, எந்த நாயை நான் நம்பி இல்ல. கடைசிலாம் தெரியும் அப்பாவுக்கு பென்ஷனே இல்லைன்னு. அப்புறமா பார்த்தா இல்ல உன்னை எப்படி வளர்த்தது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு. அது நார்மலா இந்தியன் பேரண்ட்ஸ் சொல்றதுதான். உலகத்துல வந்து ஒரு கவிதை உண்டு, இந்தியாலே அப்படிதான். இந்தியால ஐயா நீங்க உங்க வீட்டுக்கார பேசுற வரையும் பேசிட்டு குறுக்க ஒருத்தர் பேசல, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். எங்க இருக்காரு உங்க வீட்டுக்காரு? எங்க இருக்காரு உங்க வீட்டுக்காரர்? எங்க இருக்காரு? அது எங்கேயோ இருக்கு. அது மனுஷன் 2 மணி நிம்மதியா இருக்கும், படுத்துக்கிட்டு தூங்குறாங்க. நான் கேட்கறது என்னன்னா, இந்தியாவில் அப்படி இருக்குன்னு நீங்க சொல்ற ஒரு அனுமானம் தான். இந்தியாலுமே நீங்க எங்களை பாத்துக்க வேணாப்பா, உங்களை பாத்துக்கங்க. இப்போ உங்களெல்லாம் எப்படி அனுப்பி வச்சாங்க? ஏப்பா நாங்க எதோ பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க போய் நல்லது கெட்டது பண்ணி சம்பாதிச்சு நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனை உள்ளூர்லயே இருக்கு. பிள்ளைங்களை பாத்துக்கிறது பாத்துக்காம இருக்குதுங்கிறது. பட் நீங்க சொல்றது ஒண்ணு புரியுது. நான் இந்தியனா இருக்கேன், அவன் அமெரிக்கா வளர்க்க வேண்டியது. அகைன் கன்ஃபியூஷன். முதல் தலைமுறைக்கு என்ன பிரச்சனை?
நாங்கள் வந்து எப்படின்னா அந்த வீட்டில் பெரிய எல்டர் சன்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க தான் வந்து முன்னோடியாக எல்லாத்துக்கும் இருக்கணும். தப்பு பண்ணாட்டி நீலாம் தப்பு பண்ணலாமாடா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் எதுவும் எங்களை மாதிரி இருக்கவும் முடியாது. எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கும் நாங்கள் வந்து நல்லவங்களா காட்டிக்கணும். ஸோ அதனால என்ன வருதுன்னா எங்களுக்குள்ள பயம் வருது. தென்னாலி மாதிரி சுச்சுவேஷன் சார். இந்த மாதிரி தமிழ் பேசினா பயம், இங்கிலீஷ் பேசவும் தெரியாது. அதாவது இங்க வந்துட்டு நீங்க ஊர்ல உங்களை நல்லபடியா காட்டிக்கிற ப்ரெஷர் ஒரு கஷ்டம் இருக்கு. பசங்களுக்கும் நாங்க நல்லவங்களா இருக்கணும். இதெல்லாம் கடமை தானே. இதெல்லாம் கஷ்டம்னா எப்படி? பசங்க நல்லவனா தானே இருக்கணும். சார். அப்புறம் ஊர்லயும் நல்லவனா தானே காட்டிக்கணும். ஊர்ல கூட இருக்காங்க சார் 4-5 பேர் சொல்லி கொடுக்கறதுக்கு, தாத்தா பாட்டி எல்லாமே. இது பாயிண்ட். அதாவது நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம தட்டு மாதிரி நாங்களே வர வேண்டியிருக்கு. ஆமா, நாங்களே எல்லாமே முயற்சி பண்ணணும். அதாவது மனசுல என்ன இருக்கோ அதே பேசினா பாயிண்ட் வந்துடும். பயங்கரமா அவங்க பேசணும் பாருங்க. எல்லாரும் ஒரே ஒரு வேண்டியது, எதுவுமே யோசிக்காதீங்க. மனசுல ஒண்ணு வரும், அதை சொல்லிடுங்க. நீ என்ன சொன்னாலும் அவங்க கை தட்டுவாங்க. ஆள் இருக்காங்க. இல்ல மனசுல பண்றத பேசுறோம், மைக்ல பேசுறோம், அப்பதான் கேட்கலாம். அவங்க என்ன பேசுறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். யாரு? அதாவது நம்மளோட யங்கர் ஜென்ரேஷன். உங்க பிள்ளைங்க என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதாவது ஒரு ஸ்கூல்ல போவாங்க, அவங்க பழகிறது பூரா அமெரிக்க பசங்க. அவங்க வந்து ஒரு டேர்ம் பேசுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே வளரல. அதனால வந்து நம்மளுக்கு வந்து அதை என்னங்கிறத என்ன மாதிரி விஷயம் தான் புரியாது அவங்க பேசுறத. சரி, ஒரு கேம் ஆடுவாங்க. ஒரு இப்போ ரீசெண்டாக நடந்தது சைமன் சேஸ்னு ஒரு கேம். அது என்னன்றது நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். நமக்கு அதிகபட்சம் தெரிஞ்ச பெரிய கேமே செஸ் தானுங்க. அதை தாண்டி நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவங்களாம் இப்போ ஊர்லேயுமே வந்தீங்கன்னா பசங்க விளையாடுறதுலாம் தெரியாது. இப்போ எங்கள் வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் தான் இப்போ எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் மகனோ இருக்காங்கன்னா, பாப்பா மணி என்ன அப்படின்னு கேட்டால் அலெக்ஸா வாட் இஸ் த டைம். அலெக்ஸா தலைக்கு மேலே தான் கிளாக் இருக்குது. நிமிந்தெல்லாம் பார்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. மூவட்டு எவ்வளோ? மூவட்டு 24 நம்ம முதல்ல தெரியும். ஓ நீங்க எனக்கு ஜூன் போகுது. மூவட்டு 24 வரைக்கும் நமக்கு தெரியும். நீ அவையில டக்குனு கூகுள்ல தான் பார்ப்பாங்க இல்லையா? 3 × 8 எவ்வளோ? 24 தகுமாறான். ஏன்னா அது தேவைப்படலை இப்போ இருக்க ஜென்ரேஷன். பட் இவங்களோட நம்ம ஈக்குவலாக ஹேண்டில் பண்ண முடியல இல்லையா? அவங்க வாழ்க்கை என்ன, அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க விருப்பங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். குழப்பமா அவங்களோட விளையாட்டையே நம்ம வந்து அவங்க விளையாட்டு பற்றி தான் நீங்கள் கவலைப்படுறீங்க. அவங்க தான் விளையாடுறாங்க, அதை பற்றி கவலைப்படுங்க. அவங்க குழந்தை பையன் நினைங்க, அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன விளையாடுறாங்க? 4 மாசத்துக்கு 4 கூட புலம்புறாங்க. என்ன பண்ணுங்க? 2 வருஷத்துக்கு வர திரும்ப அப்ப இது கூட தலைவருக்கு வாய்ப்பு சர்வைவலும் அடாப்டேஷனும் தான் சர்வைவ் பண்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் சார். ஆக்சுவலி வந்தோம் அந்த சர்வைவலுக்கான அந்த விஷயங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பேர் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வரவங்களுக்கு வந்து அந்த சர்வைவலுக்கான நிறைய விஷயங்கள் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா சர்வைவலுக்கான ப்ராப்ளம் இந்த சின்ன சின்ன வேலைகளுக்காக போகிறவங்களுக்கு சர்வைவல் ப்ராப்ளம். நீங்களாம் ஊர்லேயே நல்லா சம்பாரிச்சிருந்து கூட சம்பாதிப்பா வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன சர்வைவல் ப்ராப்ளம்ல? இப்போ சாப்பாடுக்கு கஷ்டப்படாமல் அமெரிக்கா இல்லையா? இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து இப்போ யூஎஸ் புதுசாக வரீங்கன்னா நீங்க வந்து ஒரு காருக்கு டிபெண்டா இருப்பீங்க. அது வந்து நம்ம முதல் தலைமுறையில நம்ம ஊர்ல இருக்கும்போது நிறைய பேர் முதல் தலைமுறை ஊர்ல சௌரியமா இங்க சௌரியமாங்கிற பிரச்சனை இல்லை. முதல் தலைமுறைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே பெரிய சவால். ஆமா, மினிமம் ஒரு கார் வேணும். ஆமா, டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ பசங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைங்கிறது. ஓகே, சர்வைவல் அண்ட் அடாப்டேஷன் இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வது சிக்கல். இங்க நம்மளுடைய சர்வைவல் ப்ராப்ளம் 2 முக்கியமான பாயிண்ட். நம்ம வேலைக்கு இங்கே வரும்பொழுது வேலை இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் எப்போ போகணும்னு தெரியாது. போச்சா? போய் நான் இப்போ ஆண்டர்ப்ரனராக இருக்கேன். பட் அது மாதிரி நிறைய இப்போ கூட இன்னைக்கு இந்த வேலை வரும்போது ஒருத்தர் சொன்னார், இந்த வேலை போகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அந்த எம்ப்ளாய்மெண்ட் நிச்சயமற்ற வேலைத்தன்மையில் நிச்சயமற்ற நிலை. அதனால வந்து ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள். இங்க இருக்கிற ஃபேமிலி எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, இப்போ இதுக்கு இங்கே வரலீங்க இருக்கும். ஆனால் அதை தாண்டி மேலே வந்து 2வது தலைமுறை வளர்க்கும். அதனால நீங்க அப்படியே போட முடியுங்க. இந்த தலைமுறை முதல் தலைமுறையில நீங்க கஷ்டப்படுறீங்களா? இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா இதுக்கு இங்க ஒரு வேலையில நிச்சயம் இல்லை.
படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்காது, புள்ள வளர்க்குறதுல குழப்பம், இவரை விளையாட்டில் சேர்த்துக்கிறாங்க, சர்வையில் அடாப்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, அவங்க என்னமோ சொன்னாங்க என்னன்னு தெரியல. இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக போராட்டம் பெரும் போராட்டமா இருக்கு. சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான், உங்களால நிம்மதி போச்சுங்கிறாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் வெரி சிம்பிள். இவங்களை பெற்று ஆளாக்குறதுக்குள்ள கண்ணு மூடிலாம் பிதுங்குது. ஸோ இரண்டாம் தலைமுறைக்கு அப்ப என்ன சிக்கல்? இதை தாண்டி உங்களுடைய சிக்கல் என்ன? இங்க வந்து மேஜர் சிக்கல் ரெண்டாவது ஜெனரேஷனுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான். அவங்களா சுத்தி சொன்னாங்க இவங்களால எங்க வாழ்க்கை வந்து திருசங்கு சொல்றோம். திருசங்கு சொல்றோம்னா என்ன? ஏன்னா இல்ல திருசங்கு சொல்றோம்னா என்னன்னா மேலையும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. அப்படி சொல்றோம்னா என்ன? ஓகேவா? அப்படி சொல்றோம். விளையாட்டு புராணத்துல வருது உங்களுக்கு. இதெல்லாம் அவங்க சொல்லி. ஸோ விஷயம் என்னன்னா we are standard in codependency. ஓகேவா? இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ ஹச் டாக் மாதிரி யூ நேவர் வேர் வி கோன் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த ஸ்கூல்னா இந்த ஸ்கூல்ல அடுத்து இது இந்தியாவிலும் இருக்கு. ஆனா இங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது இவங்க அடாப்ட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? எக்ஸாக்ட்லி. அது இவங்க அடாப்ட் பண்றது கஷ்டம், நம்ம ஓடி பண்ண சொல்றாங்க. இவங்க அடாப்ட் பண்றதும் கஷ்டம், என்விரான்மெண்ட் அடாப்ட் பண்றதும் கஷ்டம். எதனால அப்படின்னா முதல் விஷயம் இவங்களுக்கே வந்து இவங்க என்ன பண்ண போறோம், அடுத்த 2 வருஷம் என்ன பண்ண போறோம் தெரியல. இவங்க தெரியாததுனால இவங்க வந்து இவங்களும் உருப்படியா இருக்கிறது இல்ல, இவங்களும் உருப்படியா இருக்கிறது இல்ல. கடைசி வரைக்கும் இங்க இருக்க போறோம், இந்தியாவில் இருக்க போறோமானே புரிய வருது. எப்ப பார்த்தாலும் ஆகுனா 2 வருஷம் தான் ஊருக்கு 4 வருஷம் தான் ரெடியா இருந்தப்போ இங்க வர நம்ம ஊர்ல இருக்க முடியாது. பெரியம்மா உன்னை பார்த்தாவே காதுல கடுக்கல கழட்டி வாங்க. நீ கவலையப்படாத, நான் சொல்ற அண்ணன் சொல்றத நம்பு, சத்தியமா யாரும் ஊருக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நான் 15 வருஷமா அமெரிக்கா போறேன். 15 வருஷம் வந்தப்ப சொன்ன கேரக்டரு நேத்து என்ன பார்த்துச்சு. அடுத்த வருஷம் வரேன் சார், நான் டேலஸ்க்கு 6ஆவது தடவை போறேன். கொஞ்சம் கூட கூச்சப்படாம 15 வருஷம் அடுத்த வருஷம் வரையிருக்காங்க. இவங்க குழப்பத்துக்கு ஏற்றாரு கூட உங்களையும் குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் குழம்பிடுறாங்க. இப்போ அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாத்துக்கும் என்னால கவுண்டர் பண்ண முடியும். அது தெரியும். அப்ப இவர்களோட அடாப்ட் பண்றதே பெரும் சிரமமா இருக்கு. இவர்களுடைய நிச்சயமற்ற தன்மையோடு சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணி நேரம் பயந்துடுறாங்க எல்லாத்துக்கும் வந்து. எல்லாத்தையும் பாவம் இவங்க ப்ரிப்பேர் மேல போயிருக்காங்க. இந்த முதலாம் தலைமுறை என்னன்னு கேட்டீங்கல்ல, அவங்க யாருன்னா வெளியில நீங்க 2ஆம் தலைமுறை பத்தி கவலை வெளியில போற ஓனான வேட்டியில விட்டவங்க முதலாம் ஜெனரேஷன்னா அதை தூக்கி 2வது ஜெனரேஷன் மேல போடுறதும் அவங்கதான். கடைசி வரைக்கும் பாயிண்டே பேசாத ஒரு இங்க வேலி எங்க இருக்கு, ஓனா இருக்கு, ரெண்டுமே வேட்டி மட்டும்தான் இருக்கு. அதான் பாயிண்ட் பக்கத்துல போய் எப்படி பேசினா அந்த வயசுலயாவது ஏதாவது பாயிண்ட் சொல்லுவாங்க. என்ன ப்ராப்ளம்? அவ்வளவுதான். ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லை சார். இரண்டாம் தலைமுறைக்கு என்ன ப்ராப்ளம்? இப்ப பலதரப்பட்ட சமூகம் வந்து இங்க இருக்காங்க. இங்க வந்து நம்ம குழந்தைங்க, அதாவது நாங்க 2ஆம் ஜெனரேஷன் வந்து இரட்டை கலாச்சாரத்தை வந்து நாங்க வந்து பின்பற்றணும். இரட்டை கலாச்சாரங்கிறது வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை பள்ளிக்கு போகும் நாள்ல வந்து அமெரிக்கா கலாச்சாரம், சனி ஞாயிறானா குர்தா போட்டுட்டு கோயிலுக்கு போகணும், சான்ஸ்கிரிட் கிளாஸ் போகணும், எல்லாத்துக்கும் இந்திய கலாச்சாரம். வயலின் கத்துக்கிறது எல்லாமே, வயலின், ஆடல் பாடல் எல்லாமே. ஆனா ஆடுனா வந்து ஐயோ ஆடாதங்கிறது, பாடினா வந்து கத்தாட வாய் மூடுங்கிறது. ஆனா எல்லா கிளாஸும் நாங்க கத்துக்கணும். 2 கல்ச்சர்லயும் சிக்கிக்கிட்டு 2ஆம் தலைமுறை தவிக்குது. அவங்களை பொறுத்த வரைக்கும் 2 கல்ச்சர்ல வாழ்ந்துட்டு நீங்க தவிக்கிறதா சொல்றீங்க. நீங்க தவிக்கிறனால சேர்த்து அவங்க தவிக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஓகே, அகைன் வெள்ளி வரை அன்பை ஆளுக்கு ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு முதல்ல குழம்பு ஊற்றும், அப்புறமா புளிக்குழம்பு, அப்புறம் ரசம், எல்லாம் ஒரே ரவுண்ட் அடிச்சா அப்புறம் எல்லாரும் போயிடும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது ஆளுகளுக்கு ஒரு பாயிண்ட் ஷுவரா இருக்கு. ஐயோ ஒவ்வொருத்தரும் அங்கே பேசிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு ரவுண்ட் முடிஞ்சதான் முதல் தலைமுறை கிட்ட எப்படி வந்துட்டு அவங்க கன்வின்ஸ் பண்றதுங்கிறது 2ஆவது தலைமுறைக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்கு. என்ன விஷயங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல? ஒரு ஸ்கூலுக்கு போய் ஒரு ஃபுட்டு வந்துட்டு நம்ம வந்து வீட்டுல நம்ம எப்படி பழகிருப்போம் இந்தியால, அதே மாதிரி நம்ம இங்கேயும் நம்ம கலாச்சாரத்தை விடக்கூடாது. முதல் தலைமுறை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி எப்படியா பாஸ் பண்ணிடணும் நம்ம கலாச்சாரம் சொல்லி ஃபுட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு தயிர் சாதம், புளி சாதம். என்ன இவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ண முடியல 2ஆம் தலைமுறையாக? அது அவங்க 2ஆம் தலைமுறை நம்ம கிட்ட வந்து டைரக்டா வந்து சொல்ல முடியல.
எனக்கு வந்துட்டு தயிர் சாதம் கொடுத்து விடாத, எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருக்கு, சாம்பார் சாதம் கொடுத்து விடாத, திறந்த போது எனக்கு கீழே விழுந்துருச்சு, எனக்கு அவங்க புள்ளி பண்றாங்க அப்படிங்கறத ஓப்பனா நம்ம கிட்ட சொல்றது கூட அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கு. இதுல ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு மெக்சிகன் என்ன எடுத்துட்டு வருவோம், அவங்க டாட்டியாஸ் எடுத்துட்டு வராங்க, மோஸ்ட்லி ஃபிங்கர் ஃபுட்ஸ். ஏதோ ஒரு சைனீஸ் அமெரிக்கன் என்ன எடுத்துட்டு வருவோம், நூடுல்ஸ். இப்போ ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்ன எடுத்துட்டு வருவோம், சிக்கன் நகட்ஸ். அப்போ இந்தியன் அமெரிக்கன் சாம்பார் சாதம் எடுத்துட்டு போறோம். அது வந்துட்டு இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா ஏன் இதை மாற்றணும்னு கேட்கிறேன். நீங்க இதை போய் கன்வின்ஸ் பண்ணணும். இல்ல நம்ம மாத்துறோம்னு சொல்ல, நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட ஃபோர்ஸ் தான் பண்றோம். இல்ல அவங்களுக்கு நம்ம மாதிரி கொடுக்குறோம். இல்ல இதெல்லாம் நீங்களாவே இரண்டாம் தலைமுறைக்கு கொடுக்குற பிரஷர். சாம்பார் சாதம் சுமாரு, தயிர் சாதம் மொக்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் முதல் தலைமுறை. அதை நீங்க அதை ஏற்றிட்டு இது நம்ம கல்ச்சர், சாம்பார் சாதம்ங்கிறது எங்க நம்ம கல்ச்சர்னு புரியல. எல்லாரும் அவன் சாப்பாடை சாப்பிட்றான், நீ உன் சாப்பாடை சாப்பிடுங்க தானே. அந்த சாப்பாடு வந்து என்னன்னா ஓபன் பண்ணி கீழே விழுந்துச்சுன்னா அது ஃபிங்கர் ஃபுட்ஸ் தான் இருக்கு. மோஸ்ட்லி ஃபிங்கர் ஃபுட்ஸ்ங்கிறது ஒரு பைட் சைஸ்ல அந்த மாதிரி இருக்கு. அது வந்து கீழே வந்து சாப்பாடு கீழே வந்தாலும் கட்டுறாங்க தான் இருக்கு. பாஸ்தாவை கீழே போட்டு அள்ளி அப்படி சொல்லிக்கலாம். ஆக்சுவலா என்ன உணவு பழக்க வழக்கங்கள சிக்கல் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா இரண்டாம் தலைமுறை அதை என்ஜாய் பண்ணதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நீங்க போறப்ப வெரைட்டியா வேற வேற ஃபுட் இருந்தா அதை பத்தி பேசுவோம். இது சாம்பார் சாதம், இது செய்வோம் பண்ணுவோம். எனியோ ஏதோ ஒன்று உணவோ அல்லது மற்ற விஷயங்களோ பெரியவங்களை கன்வின்ஸ் பண்றது ரெண்டாம் தலைமுறைக்கு பிரச்சனையா. வேற அங்க முதல் தலைமுறை வந்து நீங்க இப்ப பாத்தீங்கல்ல எப்படி கன்ஃபியூஸ்டாவே இருந்தாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி வளர்க்கிற ரெண்டாம் தலைமுறைக்கு எங்களுக்கு ஒரு அழகான பேர் இருக்கு, ABCD கிட்ஸ்ன்னு சொல்லி. இன்னமும் இருக்காங்க அமெரிக்கன் கன்ஃபியூஸ் தேசிஸ். ஆமா, இன்னமும் இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாங்க இந்தியன் கல்ச்சருக்கு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நாங்க கத்துப்போம். ஆனா இந்தியாவுக்கு போங்களேன், அவன் என்னப்பா அவன் அமெரிக்கன் பையன்ப்பா அப்படின்வாங்க. இங்க நாங்க வந்து இங்க அமெரிக்கன் கல்ச்சர்ல வளர்றோம் இல்லையா, என்னதான் வளர்ந்தாலும் எங்களோட ஐடென்டிட்டியால நாங்க வந்து இந்தியனா தான் பார்க்கப்படுவோம். ஸோ எப்பயுமே இந்த சைடும் அந்த சைடும் குரூப்ல டூப்பாவே தான் நாங்க இருக்கோம். நீங்க ரெண்டாவது தலைமுறையா ஒரு தலைமுறையா? ஆக்சுவல் நான் ஒன்னாம் தலைமுறை. பேசுறேன் உங்க அம்மா அப்பா ரொம்ப நாளைக்கு வந்திருக்கோம், அதுக்காக கேட்டேன். இல்ல நாங்க நீங்களே ரெண்டாவது தலைமுறை நினைச்சேன். இல்ல நான் அமெரிக்கன் கன்ஃபியூஸ் தேசிஸாக பிள்ளைகளை வளர்க்கிறோம். அது பிள்ளைகளுக்கும் பிரச்சனையா இருக்கு, மற்றவங்களுக்கும் வேற என்ன. இந்த ABCD தவிர வேற என்ன பிரச்சனை இருக்கு? பெருசா உங்க தம்பி ஆரம்பிச்சப்போ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஸ்லோவா போதே. காலேஜ் அட்மிஷன் நீங்க எடுத்துக்கிட்டா வெறும் மார்க்ஸ் மட்டும் பத்தாது சார். இங்க வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதுலயுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆக்டிவிட்டி தேவை. இப்போ நம்ம பசங்க வந்து டென்னிஸ் ஆடுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வயலன் நீங்க சொன்ன மாதிரி அந்த வயலனுக்கு வந்து ரொம்ப மதிப்பு இருக்காது. ஆனா ஒரு மாதிரி ஒரு இப்போ என் பொண்ணு வந்து ஆர்ச்சரி பண்றா, அந்த மாதிரி ஒரு யூனிக் ஸ்போர்ட் எடுத்து அவங்க பண்ணணும். ஆமா, அதுலயுமே வந்து ஒரு படிப்புங்கிறாங்க, இதெல்லாம் ஒரு படிப்பாடான்னு தெரிஞ்சது. அங்கேயிருந்து இங்கே வந்துட்டு கம்யூனிட்டி சர்வீஸ் செய்ய பாயிண்ட் கொடுக்குறோம், ஆர்ட் ஃபார்ம் கற்றுட்டு இது பாயிண்ட் கொடுக்குறோம், இது படிக்க கஷ்டமா இருக்குங்க. ஊரில் இருக்கிற என்ன குறை சொன்னீங்க, இங்கே பாரு மனப்பாடம் பண்ணி பாடம் பண்ண சொல்கிறான், மனப்பாடம் பண்ணி மார்க் எடுக்க சொல்கிறான்னு சொன்னீங்க. சரி பரவாயில்ல மாற்றி பண்ண சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லைங்க. இல்ல ஆனா அது ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அதாவது அதுல வந்து அவங்க ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்டோ இல்ல நேஷனல் லெவல்ல ஒரு கேம் ஆடினா அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்காதுன்னு எனக்கு புரியுது. அது பசங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா? ரெண்டாவது கஷ்டமா இருக்கா? மைக்குங்க உண்மையா சொல்லணும், இல்லைன்னா சாமி கண்ணை ஊத்தி. அப்படி கிளாஸ் ரூம் ஊர்ல இருந்திருக்க என்ன சொன்னாலும் நம்ம கவனிச்சோம். என்ன சொன்னாங்கன்னா இங்க படிக்கிறது சின்ன பசங்களுக்கு செகண்ட் ஜெனரேஷனுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது போக ஆர்ச்சரி கற்றுக்கிட்டு அது மாதிரி பண்ணணும், அப்புறம் வாலண்டியர் பண்ணணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கணும், இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ரொம்ப கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இந்தியாவில் இருக்கும்போது காலேஜ் நீங்க என்னென்ன பண்ணுவீங்களோ, இன்டர்வியூ, இது ஜாப் என்னது அப்ரெண்டிஸ்ஷிப், இன்டர்ன்ஷிப் எப்படி காலேஜ் பண்ணுவீங்களோ அது நம்ம எல்லாமே ஹை ஸ்கூல்லே பண்ணி முடிக்கணும். ஆனா அந்த காலேஜ் வைஸ் நமக்கு இருக்காது. ஸோ நம்ம ஆல்ரவுண்டரா பேசிக் இருக்கணும். நம்ம அது எல்லாத்துலயும் போட்டி விட முடியாது. அதே நேரத்தில் மார்க்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும், எல்லாத்துலயும் டாப் காம்படிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வாங்கணும். அதுக்கும் மேல நம்ம வந்து நம்ம வயசு கூப்பிட்டு கெஞ்சினாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கா படிக்கிறது? கஷ்டம்ன்றது இல்ல, கஷ்டம் எல்லாம் கூப்பிட்டு நல்லா படி. அதுக்கு நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத கஷ்டம் இல்ல. ஆமா, அதே நேரத்தில் நம்ம ஸ்டில் 18
இல்ல நாங்களும் சின்ன சின்ன பசங்க தான். நம்மளுக்கும் வெளியில போய் விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்ஸ் போகணும், நம்மளுக்கும் ஒரு திங்ஸ் இருக்கு. ஆனா பேரண்டல் அண்ட் சோஷியல் எஜுகேஷன் எப்படின்னா காலேஜ் நீங்களாம் காலேஜ் என்ன பண்ணீங்களோ அது நம்ம வயசுல பண்ணோம். அதே நேரத்தில் நம்ம யூத்தாவும் இருக்கணும். அப்ப ரெண்டு எப்படி ஒரே இடத்துல பண்றது? நீங்க பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லையே. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீங்களாவது வயசான பிறகு புலம்புறீங்க. வயசுக்குள்ள ஜாலியா இருக்க வேண்டிய பிள்ளை படிக்கிறது கஷ்டமா இருக்கு. 10வது உங்களை மேனேஜ் பண்ணணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வட்டு எறிதல், குண்டு எறிதல், எலுமிச்சம்பழத்தை ஸ்கூல் வச்சு கொண்டு போய் கொடுத்தல், இப்படி இவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணா really tough for them. நீங்க சொன்னீங்க வந்த வேலை நிரந்தரமா இருக்குமா இல்லையோ, ஆனா வந்த வேலை நிரந்தரமா இல்லாட்டி அடுத்த வரைக்கும் உங்களால போக முடிச்சு ஆண்டர்பிரனரா இருக்கீங்க, கண்ணாடிலாம் பாக்கெட்ல வச்சுக்க நல்லா இருக்கு. ஆனா இவங்களுக்கு படிப்பு ஆரம்ப கட்டமே கஷ்டமா இருக்கு. ஆனா இங்க போற பசங்களுக்கு அப்படிதான் ஏபிசிடி கன்ஃபியூஸ் இல்ல. ஏபிசிடிலாம் விட்டு ரொம்ப ஆக்சுவலா இப்ப ஏபிசிடி குறைஞ்சு போச்சு. ஏபிசிடி அமெரிக்கன் பால் கான்ஃபரன்டேஷன் சொல்லுவாங்க. நீங்க பாயிண்ட் வரல. நான் மைக்க வாங்கி ஏத்து பிடிப்பேன். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா நீங்களாம் வந்தப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த கன்விக்ஷனாவது இருந்திருக்கும், இங்க போய் போராடி ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு. வளர்ற பிள்ள ஒரு பக்கம் வயசுக்கு மீறி நிறைய வேலைகளை பார்க்க வேண்டியது. அது இங்க பிறந்த பிள்ளைகளுக்கும் அதே பிரச்சனை தான், அமெரிக்கன்ஸுக்கும் அதேதான், நம்ம தேசிய மக்களுக்கும் இருக்கிற எல்லா எல்லாருமே பிரச்சனை தான் சொல்றாங்க. 2ஆம் தலைமுறை எந்த தலைமுறையா இருந்தாலும் எந்த நாடாதான் பிரச்சனை தான். அதெல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டு பிறந்த பிரச்சனை சொல்றாங்க. இது வேணும் வீண் வாதம். அவங்க நியாயமா ஒன்று சொல்றாங்க. நீங்க பண்ணாங்களா கொஞ்சம் போய் எவ்வளவு ஜாலியா இருந்தீங்க. பக்கத்து தெரு புஷ்பா போன ஜாலியா தெரியல பேரோட சொல்ற மாதிரி பின்னால குட்டிகள் நின்றுட்டீங்க, தம் அடிச்சு உங்க மாமாட்ட மாட்டல. இப்ப இந்த புள்ள போய் அங்கிரி ஜாக்சனே மெக்டோனால்ட்ஸ்ல வேலை பார்க்க வேண்டியதுல ஒவ்வொன்றும் செய்ய வேண்டியது. சோசியல் சர்வீஸ் செய்ய வேண்டியது. நீங்க பண்ண சோசியல் சர்வீஸ் என்ன திருவிழா உங்களுக்கு இதானே. என்ன சொல்றேன்னா என்னுடைய ஏஜுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை தாண்டி பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட மைக் கொடுத்துறேன் இல்லாட்டி புஷ்பா கதை பெருசா ஏங்க தப்பான இடத்துல கொடுத்துட்டீங்க. நீங்க முதல் தலைமுறை பட்டதாரி எனக்கு சரியா படிக்க வேலை கிடைக்கலங்கிறீங்க. இவங்க முதல் தலைமுறை பட்டதாரின்றதே போராட்டமா இருக்குங்கிறாங்க. அவங்க எது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்களோ அது எல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை அங்க இருக்கும் போது. சோ இதெல்லாமே நமக்கு வர செகண்ட் ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் நம்ம கொடுப்போன்றதுதான் சார் ஒரு நோக்கமா நம்ம இங்க வருமே. அது அவங்க பிரஷரா ஏன் நினைக்கணும்? அதுதான் உங்களுக்கு பிரஷர் தானே. ஏன்னா சசிக்கிறவங்களுக்கு தானே பிரஷர் தெரியும். இப்ப பாருங்களேன், நீங்க சந்தோஷமா பேசுறீங்க, எனக்கு பிரஷரா இருக்கு. நான் தானே பேஸ் பண்றேன். அந்த பொண்ணு சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு பதில் இல்லை உங்கள்கிட்ட. இந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, நீங்களாம் சாதாரணமா படிச்சு சந்தோஷமா வந்துட்டீங்க. நீங்க சுமாரா படிச்சு ஓரளவு நல்லா மார்க் எடுத்து அமெரிக்கால வந்து சந்தோஷமா இருக்கீங்க. நான் அவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு. 10வது எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கமலஹாசன் ஒரு படத்துல சொன்ன மாதிரி மாட்டு மேலே உட்கார வேண்டியிருக்கு, இது அமைக்கிட்டு வையிலிருந்து தண்ணி வர வைக்க வேண்டியிருக்கு, கங்கையிலிருந்து அப்படிங்கிறது எவ்வளவு வேலை பார்க்க முடியும் சொல்லுங்க. அவங்க படிக்கிறாங்க சார். அவங்க படிக்கிறதுல ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உள்ள மிஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க, ஹனி, ஸ்வீட் ஹனி, டார்லிங் இப்படி சொல்லி சொல்லி லைட்டா பாடத்தை டச் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அத்தனை சுமையும் இங்க பேரண்ட்ஸ்ட தான். இல்ல அவங்க கேட்டதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆவரேஜ் எஜுகேஷன் நான் படிச்சு மேல வர்றது அவ்வளவு போராட்டமா இருக்கு, நான் அவ்வளவு கான்சிக்வன்சஸா ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. அது நீங்க பண்ணல இல்ல. அப்ப இந்த சிரமத்தை விட உங்க சிரமம் எப்படி பெருசா இருக்கு? நான் இதுக்கு பதில் சொல்றேன். ஸோ இவங்க வந்து சொல்றாங்க படிக்கிறதே அவ்வளோ போராட்டமா இருக்குன்னு. நாம இந்தியாவில் ஒரு கல்ச்சர்ல ஒரு சிஸ்டம்ல வளர்ந்துட்டோம். நம்ம இங்க வந்து வேலை பண்ற இடத்துல இதுக்கு பதில் வேணும். எனக்கு எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா அதை விட கஷ்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அதை விட கஷ்டம்னு சொல்லல. ஸோ இப்போ இங்க இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணாதான் மேலே வரும்போது தே கேன் சர்வைவ். பட் நாம வந்து என்ன பண்றோம்னா அவங்கள விட கஷ்டம் ஃபேஸ் பண்றோம். நாங்க அதை ப்ராப்ளமா சொல்றது இல்லை. இவங்க எப்படின்னா நம்ம ஈட்டி எடுத்து கொடுத்துறதுக்கும் ஒரு ஊசி எடுத்து கொடுக்கறதுக்கும் ஊசி ஓனா வேட்டி நத்திங் செலவு நேரா பாயிண்ட் தான். எப்பவுமே பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த பேசிட்டு இருக்கிற மேடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கலா சில பேர்லாம் பேசிட்டு இருப்பாங்களா, ஏதாவது பேசிட்டு இருக்கல அவருக்கு பாயிண்ட் மறந்துருச்சுன்னா இது வந்து மேசை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிம்பா. நாங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப யாராவது மாதிரி பேசுவாங்க, டே மேஜை எங்கோட்ரா நீ எப்படா எடுத்துட்டு போனேன். அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படிமா. அது மாதிரி இருக்கு உங்க பாயிண்ட். அந்த பிள்ளை என்ன சொல்றா, இப்போ நீங்க ஊர்ல கஷ்டப்பட்டு படிச்சீங்க, ஆனா இவ்வளவு கஷ்டப்படல. ஆனா அந்த படிப்புக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் வாழ்க்கை அமெரிக்கால கிடைச்சு போச்சு. ஆனா அமெரிக்கால சௌரியத்துல பிறந்த இந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லமா பாருங்க, அழுகுது, அவ்வளவு கஷ்டம். அப்ப இந்த கஷ்டத்துக்கு முன்னால அவங்க கஷ்டம் ஒரு கஷ்டமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க கஷ்டப்படுறது வந்து ஹை ஸ்கூல்ல வந்து தான் அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன வேணுங்கிற ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அவங்களால கண்டிப்பா இதை மேனேஜ் பண்ண முடியும்.
எல்லாமே செய்யணுங்கிற அவசியம் இல்லை, எந்த அளவுக்கு செய்யறோம் எங்க அதாவது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டா நானும் முதல் தலைமுறைக்கு சொல்லிடுவேன். அமெரிக்காவுக்கு எப்படி வரணும், வந்த உடனே யாரை பார்க்கணும், என்ன செய்யணும்னு தெரிஞ்சது தான் நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. அந்த சுமை என்கிட்ட இருக்கு இல்லையா, இப்ப எனக்கிட்டும் அந்த பாயிண்ட் இல்ல நோ. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் சாதாரணமா ஒரு படிப்புல பேசுறவங்க பேர் எழுதி வைங்க. உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் இருந்தா நான் கடைசியா உங்கள்கிட்ட வரேன், நீ தான் சிறப்பு வருகிற. அது உங்க பொண்ணா? எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட பதில் இருக்கு. எஸ் சார், ஐ திங்க் வந்து அவங்க வந்து எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சரி, இந்த எக்ஸலன்ஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கஷ்டங்கள் வந்து இந்தியா எக்ஸலன்ஸ் எல்லாம் இல்ல, நார்மலாவே ஒரு கட்டத்துல அடுத்த லெவலுக்கு வரணும்னா அதானே. ஒரு நிமிஷம் எனக்கு தெரியல. இல்ல வர இந்த எக்ஸலன்ஸ் அடாப்டேஷன் ஜார்கன்ஸ்ல ஓட்டப்படாது. இப்போ இந்த புள்ள வந்து படிக்கிற புள்ள படிக்க வேண்டியதானே. எதுக்கு இவ்வளோ வேலை பார்த்து நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்? என்னுடைய வயதுக்கு மீறி இப்போ ஊர்லலாம் நீங்கள்லாம் வந்து 12th எப்படி படிச்சிங்க? 3 வருஷம் கொஸ்டின் பேப்பரை கரெக்டாக வாங்கி அதில் 3 4 போட்டு. அதுதாங்க உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கு சத்தியமாக தெரியும் நீங்கள் படித்தது எப்படி படிச்சீங்க, ஏதோ பண்ணீங்க வந்தீங்க இருக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஊரில் நீங்கள் அங்கே அதிகபட்சம் சுப்பிரமணியம் மாரியப்போட போட்டி போடுவீங்க. இது ஓல்ல இருக்க 8-10 ரேஸோட போட்டி போடுவோம். சரியா? அப்போ எனக்கு கஷ்டம் அதிகமா, உங்களுக்கு கஷ்டம் அதிகமா, 20 ஓன் போட்டு உட்காந்துருக்கீங்கன்னு இதுக்கு பதில் வேணும். நான் ஏன் ஒரே இடத்துல நிற்கிறேன், நான் இதுக்கு பதில் வரேன். ஏன்னா ஒரு சாதாரண படிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். அவர் சொல்ற பத்தி நீங்க கவலைப்படி, அவர் சொல்லிதான் நினைச்சுக்கிறேன். ஆனா இந்த ஊர் ரொம்ப வித்தியாசமான ஒரு சேர் போட்டிருக்காங்க, இதுல எப்படி ஏறது எனக்கு தெரியும். ரொம்ப நேரம் நானும் போராடுறேன். இதுக்கு ஒரு ஏணியை போட்டுருக்கலாம்ல. இந்த ஊர்ல ஒரு செகண்ட் ஜெனரேஷன் ஏறி உட்கார கூட முடியலங்க. கஷ்டமே இல்லை சார், அது ஒரு முக்கியமான. அதாவது நீங்க 12th படிச்சுட்டு சாதாரண காலேஜுக்கு போகணும்னா இவ்வளவுதான் கஷ்டப்பட்டாங்க. இவங்களுடைய எய்ம் வந்து யூடி ஹாஸ்டல் பெரிய காலேஜ். சாதாரண காலேஜுக்கு போறோம்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. இவங்க சாதாரண காலேஜுக்கு போறேன்னு சொன்னா நீங்க எல்லாம் விட்டுருவீங்களா? விட மாட்டீங்கல்ல. அப்ப குடும்பப்படுத்துறதையும் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல, இது வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப கூட கோபம் இல்லாம மனசு சீட்டா அடிக்கிட்டு அது இல்லை. இந்த தண்ணி பாட்டு அவர் தான் தாங்க. இல்ல ஒருவேளை அவனுக்கு ஏதாவது தண்ணி பாட்டு வேணா எடுத்து கொடுங்க உட்கார சொல்றாங்க. எது தண்ணி குடுக்கிறது முதல் தலைமுறை ரொம்ப கரெக்டாடே. நீங்க கொஞ்சம் கேட்காங்க. என்ன கேட்டா அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க சார். நாங்கெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு எங்களுக்கு காசு இல்ல. இப்படி ஒரு பதில் இருந்தா வெயிட்டிங் ஆளு குணால் மாதிரி இருந்தாலும் கருத்தா பேசுறீங்க. ஆனா இவங்கெல்லாம் மதிய உணவு சாப்பிட்டு வளர்ந்தவங்க பல பேர் இருக்காங்க, வறுமையில படிச்சு வந்தவங்க இருக்காங்க. அப்ப என்ன விட உன் படிப்பு அவ்வளவு கஷ்டமானு கேட்கறது. ஆனா அவங்க படிச்சதா வந்து புத்தகத்துல இருந்துதான் வந்து அப்படியே படிச்சுட்டு பண்றாங்க. ஆனா வந்து புத்தகத்துல தான் படிச்சிருப்பாங்க. புத்தகம் வாங்கவே காசு இல்லாம படிச்சவங்க நிறைய பேர் உண்டு. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. நம்ம வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. அது வந்து பாயிண்ட் கிடையாது. திருவிழால ஒம்பளுக்குறது, ஏரியால போய் யாராவது புதுசா வந்திருக்கிறது அப்படிங்கிறது, சைக்கிள்ல போறது, இதெல்லாம் பண்ணுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அஃபோர்டபிள் டு ஆல் தீஸ் திங்ஸ். நீங்க ஒரு பக்கம் என்னன்னா கஷ்டப்பட்டாலும் எக்ஸ்ப்ளோரிங் சோஷியல் ஸ்கில்ஸ்லேருந்து கான்டெம்பரரி லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையும் உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் பேர்டன் நினைக்கிறீங்க. ஆனால் படிக்கிறதுக்கே சிரமப்பட்ட ஒரு பேக்ரவுண்டே நான் வந்தேன். என்னுடையது தானே பெரும் கஷ்டம்னு குணால் சொல்கிறாங்க. அது கரெக்ட் தான். அது வந்து நான் மறுக்கல. ஆனால் இவங்களுக்கு ஸ்கூல் தலைமுறை பிரச்சனை என்ன தெரியுமா? 2ஆம் தலைமுறை பேசிட்டு இதில் பேச நாம மைக்க பிடிக்கிறீங்க. அதே தெரியல முதல் தலைமுறையோட பிரச்சனை. 2ஆம் தலைமுறைக்கு ஒரு பிரச்சனையை அவங்களே அட்ரஸ் பண்ணாங்க. அதுக்குள்ள அவங்க மைக்க பிடிக்கும் கூட தெரியாது. அப்போ முதல் தலைமுறை பண்ற ப்ராப்ளம் அவனே கொடுத்தா கூட நீங்க என்ன பண்ணிருக்கணும் கேட்டா ஓ பிரச்சனைடா நீயே பேசுறா அப்படிதான் சொல்றோம். இந்த பக்கம் எந்த பக்கம் சொல்லிச்சு நீங்க இந்த பக்கம் இருக்கவே கூடாதா? அதான் சொல்றோம். ஏதாச்சும் சரி ஓகே ஓகே நீ என்ன கருத்து சொல்ல நீ தான் பாயிண்டே கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஆரம்பிச்சு. இல்ல அவங்க வந்து எஜுகேஷன் வந்து அஃபோர்டபுள் தானே சொல்றாங்க. ஆனா இங்க மோஸ்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஃப்ரீ தான், லஞ்சும் ஃப்ரீ தான். அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம படிக்கிறது அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம யோசிச்சு யூனிவர்சிட்டி வந்து எந்த மாதிரி நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கன்னா இதெல்லாம் செய்யறத கஷ்டம்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா படிக்கிறதே எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க எதுல போறீங்க ஸ்கூலுக்கு?
ஸ்கூல்ல பஸ்ல போறீங்களா? இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாம் உங்க பெரியவங்க இந்த பக்கம் இருக்கவங்கள நிறைய பேர் நீங்க கேட்டீங்கன்னா சைக்கிள்ல இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போய் படிச்சவங்களா இருப்பாங்க, நடந்தே 4 கிலோமீட்டர் போய் காலேஜில் போய் படிச்சவங்களா இருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு நான் படிச்சு இந்த ஊருக்கு வரல, ஏன் கஷ்டம் பெருசா இல்ல இங்க இருந்துகிட்டு இதை செய்யறது கஷ்டமா அப்படின்னு. அது நானும் டெய்லி நடந்துட்டு தான் போறேன். நானும் சைக்கிள் நடந்து தான் போறேன். அமெரிக்கா ஏதோ பணக்கார நாடு, நாங்கள் பிள்ளை நடந்து போறாங்கல்ல. நான் நடந்துதான் போறேன். ஏன்னா பக்கத்துல ஸ்கூல்ல ரொம்ப தூரமா இருந்தாலும் பஸ் வராது, நடந்துதான் போகணும், சைக்கிள்ல தான் போகணும். ஓ அப்படிதான் போறியா? ஆமா அப்படிதான் போவேன் டெய்லி காலையில. இல்ல ஆனா இந்த ஊர்ல எல்லாம் பார்க்கிங் லாட்ல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கே 1 மைல். அதுவும் டெக்ஸஸ்ல வாழ்ற தம்பி நடந்தே சாக வேண்டியதான். இங்க நாங்கெல்லாம் இந்த கிச்சன் வாசல்ல போய் இறங்குற ஊர் இந்த ஊர். சப்போஸ் அப்படி கார் வச்சிருந்தாலும் அப்பா அம்மா இறக்க விட மாட்டாங்க, டிராஃபிக்கா இருக்கு, வேலைக்கு டைம் ஆகும். அப்ப நான் தான் நடந்து போகணும் எல்லாமே. அதாவது நீங்க ஏதோ பிள்ளை வளர்ப்பதே பெரிய கஷ்டம் இல்லையா? பிள்ளை வளர்ப்பதே பெரிய கஷ்டம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா பிள்ளைகளுக்கு சௌரியம் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க. அப்ப இங்க பாட்டு தானே கஷ்டங்கிறாங்க. நீங்க வந்து இங்க பிறந்த குழந்தைகளுக்கு வேணா அந்த எல்லா வேவர் எல்லாம் பிறந்த குழந்தையெல்லாம் இனிமே சிட்டிசனாலே தெரியலையே. அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. அந்த பையன் என்ன சொல்றாப்புன்னா, நீங்க ஏதோ பயங்கரமா சௌகரியமா வளர்க்கறதா சொல்றீங்க, ஆனா நான் சிரமப்பட்டு இருக்கேன், நடந்து போறேன், கஷ்டப்படுறேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்னமோ பண்றேன், இவ்வளவு இருக்குல்ல. இப்ப நீங்க எல்லாம் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணீங்க? பக்கத்துல இருக்க விபா ஸ்டோர்ஸ்ல போயிட்டு ஸ்கூல் பேரை சொன்னீங்கன்னா நான் கொடுத்துருவான். அப்புறம் ரெக்கார்ட் நோட்லாம் எப்படி எழுதுனீங்க? அதுக்குன்னே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து ப்ளீஸ்பா அப்படின்னா அதுவும் எழுதி கொடுக்கும். இந்த லெவலில் படிச்சுட்டு இப்போ இங்கே வந்து நீங்கள் கருத்து பேசிட்டா நீங்கள் படிச்சதா? எங்க ஜெனரேஷன்ல எங்க அப்பா நீ இன்ஜினியர் படினா படிச்சோம் சார். அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு சார். சுதந்திரம் எஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கோ லைஃப் ஸ்டைலுக்கோ சுதந்திரம் இல்லை, உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன சார் சுதந்திரம்? என்ன சொல்றாங்க? யாரோ சொன்னாங்களே, இந்த இவ்வளோ பண்ணி ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும்னா தான் இவ்வளோ வேலை பார்க்கணும்ட்டு. அந்த நல்ல காலேஜ் போகணும்னு தானே நீங்க எக்ஸ்பெக்டே பண்றீங்க. எங்களுக்கு என்ன சுதந்திரம்? உங்களால படிச்சா போதும். நீங்க பத்தாவதுக்கு நான் சிச்சுவேஷன் படிக்கிறீங்க. நீ அடிச்சுனா தாங்க மாட்டாங்களா? ஏற்கனவே பதில் கிடைக்காம அவங்க ஏதோ ஆரம்பிச்சு ரொம்ப ஆறு வச்சிருந்தா அவங்க மாதிரி ஏதோ சொல்றாங்க. சுதந்திரமா இல்லை. அவங்க ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரீடம் இருக்கா இல்லையா அவங்களுக்குலாம்? பொதுக்கூட்டம் இல்லையா? அப்ப அடுத்த தடவை நீங்க பண்ணல ஒரு 30 பேர் வச்சுங்க, ஏதாவது மாநாடு மாதிரி நடத்துங்க. ஏன்னா பார்ட்டிசிபேட் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்களுக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறாங்க. உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? 2ஆம் தலைமை இல்ல. உங்களோட பசங்க யாராச்சும் உங்ககிட்ட வந்து இன்ஜினியர், டாக்டர், லாயர் அது ஏதாச்சும் ஆகல, நான் ஒரு ஆத்தர் ஆகிறேன், நான் ஒரு மூவி டைரக்டர் ஆகிறேன், இல்ல நான் ஒரு யூடியூபர் ஆகிறேன்னு வந்து சொன்னா ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, கடந்த 10 வருஷத்துல இங்க இருக்க நம்ம தமிழ் பிள்ளைங்கள எத்தனை பேர் பாப்புலர் யூடியூபர் ஆனா, எத்தனை பேர் பாடகர் ஆனா? நான் ட்ரை பண்ணேன். 5ஆவது படிக்கும் போது நான் யூடியூபர் ஆக ட்ரை பண்ணேன். 2 மாசத்துல இழுத்து சாதிச்சு. 10 வருஷத்துல இங்க இருக்க நம்ம தமிழ் பிள்ளைங்கள எத்தனை பேர் பாப்புலர் யூடியூபர் ஆனா, எத்தனை பேர் பாடகர் ஆனா? நான் ட்ரை பண்ணேன். 5ஆவது படிக்கும் போது நான் யூடியூபர் ஆக ட்ரை பண்ணேன். 2 மாசத்துல இழுத்து சாதிச்சு. எத்தனை படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இன்னொன்று இருக்குது, நீங்க இதையும் புரிஞ்சுக்கணும். இந்தியன் பேரண்ட்ஸ் ரொம்ப சென்சிபிளா இருக்காங்க. கெரியர் எது, என்டர்டெயின்மெண்ட் எதுன்னு அவங்களுக்கு தெரியும். யூடியூப் இஸ் நாட் அ கெரியர். நான் மீடியாலேருந்து வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், யூடியூப் இஸ் நாட் அ கெரியர். எஜுகேஷன் தான் உங்க கெரியரை பில்ட் பண்ணும். பில்டிங் கெரியர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் மேக்கிங் மணி. யூடியூப் உங்களுக்கு பணம் கொடுத்த உடனே நீங்க அதுக்குள்ள போயிடுவீங்க, ரைட்டா? யூடியூபர் ஆகிறத ஒத்துக்கல, மீடியா பர்சன் ஆகிறதுங்கிறது வேற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருவாரியான பிரபலமான படிப்பு நீங்களாம் படிச்சீங்களே, டாக்டர், இன்ஜினியர், லாயர், இதை தவிர வேற என்ன படிக்க விட்டீங்க? படிக்கிறதுக்கே சுதந்திரம் இல்லைங்கிறாங்க. என்ன படிக்கணும்னு தெரியாமலேயே படிச்ச காலம் தான் சார் எங்க காலம். இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. என்ன சொல்றாங்க? நாங்க கொடுக்குறோம். அதான் சொல்றாங்க, அந்த பையன் வெளிநாட்டுல தான் வந்து பேசுறான், இங்க என்ன பேசுறான்? சுதந்திரம் இருக்கு சார். இல்லம்மா, அவன் இல்லைங்க இருக்கிறேன் இல்லைங்க. ஒரே நிமிஷம், யாரெல்லாம் இங்க வந்து நெக்ஸ்ட் எங்க இப்ப நீங்களே சொல்லிருங்க, எத்தனை பேர் வீட்டு பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க?
ஏங்க மெஜாரிட்டி எத்தனை பேர் வீட்டுல பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க? ஓகே. எத்தனை பேர் வீட்டுல பிள்ளைங்க டாக்டர் படிக்கிறாங்க? ஓகே, சோரி முடிஞ்சு. மெஜாரிட்டி அதுதான் கை தூக்குறாங்க. என்னோட டாட்டர் 8th படிக்கும் போது டாக்டர் ஆயிட்டாங்களா? ரியல் பாடி வேண்டாம், டெட் பாடி தான் வேணும், ஃபோரென்சிக் சைட் வேணும்னு எடுத்துட்டாங்க. அது ஓகேப்பா, அது ஒன் ஆஃப் தி கேसेस will be there. மெஜாரிட்டி ஒரு நிமிஷம். Data speaks very simply. Indian parents force Indian kids to do engineering தான். இதுதான் டேட்டா. நீங்க வந்து முடியாது, ஏன்னா டேட்டா ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார். அது புஷ்பா இல்லைனே, டேட்டா இருக்கலாம் சார். நான் சொல்ல வரதுன்னா, நான் என்ன சொல்ல நீங்க கவனிக்கல. இந்தியன் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் இந்தியன் கிட்ஸ் டு டூ இன்ஜினியரிங் சொன்னேன். படிச்சிருக்காங்கன்னு சொல்லல, ஃபோர்ஸ் பண்றாங்கிறது தான் டேட்டா அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன சுதந்திரம் இருக்கு? இப்போ உங்களுக்காக ஒண்ணுமில்ல ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்க. இவங்களுக்கு எல்லாம் இருந்து இந்த புள்ள பாவம் ஜாலியா வெளியில போக முடியல, இவன் பாவம் பேசக்கூட முடியல, இந்த அக்கா மயக்க போடுறாங்க. இவன் மீடியா ஆசைப்பட்டா நடக்கிறேன். நீங்க ஒரு தென்மா ஏன்னு ஒரு மாத்திரை செகண்ட் ஜெனரேஷன் கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் எதிர்பார்க்கும் சார், ஒரு லேசினஸ் இருக்கு. ஸோ அதனால நான் யூடியூபர்னா ஈஸி நினைச்சிட்டு அவங்க ஒரு டைவர்ஷன் போறாங்க. அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து என்ன சொல்றோம்னா, நாங்க உங்களை நெறிப்படுத்த முயற்சிக்கிறோம். உன் கெரியர் அது உண்மையிலே நல்ல படிக்கிறது நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றேன். அது உனக்கு வலிக்குதான்னு கேட்கிறேன். யூடியூப்னு ஒரு வார்த்தை சொன்னது நமக்கு கோமிட் பண்ணிடுவோம். நான் எதுக்கு இதை சொன்னா, நம்ம பசங்க எல்லாரும் இந்த மாதிரி இதெல்லாம் கெரியர் நினைக்க ஆரம்பிச்சு. இப்போ ஒரு நான் கேமிங் போறேன், அது வந்து பார்த்தா ஒரு லட்சத்துல ஒருத்தர் கிளிக் ஆகும். உடனே பிடிச்சிட்டு கேமிங் போறேன்னு அது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே அதை தப்புன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி இந்த யூடியூப் ஆட்டை வச்சா கடைசி வரைக்கும் நடத்தக்கூடாது. இதுவும் யூடியூப்ல தான் வரும். ஓகே, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களை அவங்க வழிபடுத்த முயற்சி பண்றதை கூட நீங்க பொறுமையா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அஸ் அ பேரண்டா ஃபேசிங் திஸ் ட்ரபிள் எனக்கு கஷ்டமா இருக்கு. பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ்க்கு எங்களை ஷேப் பண்றாங்க. மீனிங் சம்பிரதாயம் என்ன ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்குன்னு டிஃபைன் பண்ணுதோ அது அந்த கரியர் பாத்துக்கு கைட் பண்றாங்க. as in STEM, டெக்னாலஜி, இன்ஜினியரிங். அது இங்க ஆரம்பிச்சது இல்ல சார், எல்லா ஜெனரேஷன்லயுமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்கணும். இல்ல பொதுவாவே சொல்லிட்டீங்க, அவன் பாயிண்டா அடிக்கிறான். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன ஷேப் அப் பண்றீங்க, இதெல்லாம் காக்கிறது இருந்தது. இது காலம் பதில் சொல்லணும்னு பதில் இருக்குமா? எதை கேட்டாலும் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சின்ன ரிப்போர்ட்டா போறப்ப ஏதாவது பயங்கரமா கஷ்டப்படுறது கேள்வி கேட்கிறேன். காலம் பதில் சொல்லும் பாரு, எனக்கு புரியாது. காலம் எப்ப பதில் சொல்லும் சொல்லவே சொல்ல. இப்ப அவன் நேரா சொன்னா நீ நேரா சொல்லு. அவன் அருவாள் எடுத்து வெட்டவன்ட்ட போயிட்டு பொறுமை அவன் வேற ரெடியா இருக்காமா? அதாவது இங்க நம்ம ஊர்ல வந்து 10 படிச்சா 10 12 கட்டாயமா இன்ஜினியரிங் போகணும் நம்ம தனித்தாங்க ஓகேங்களா. ஆனா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9வது இருந்து 4வது போகிற வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்டை செலக்ட் பண்ணலாம் அவங்களே டிசைட் பண்ணலாம். ஏங்க அதான் இல்லைங்கிறானே. என்னோட பையன் உங்க பையன் மட்டும் அமெரிக்கால இல்ல, எல்லாரும் அவங்க பார்த்து நீங்க பார்த்து உங்க பையன் எழுத்தீங்க, அப்புறம் ஃபாரன்சிக்ல அவங்க எழுப்பாங்க. விஷயம் தனிப்பட்ட முறையில் நான் செஞ்சேங்கிறது இல்ல, பொதுவா என்ன நடக்குதுங்கிறதா. உங்களுடைய விருப்ப தேர்வுகளுக்கு ஏற்றாற்போல் என்னை தகவமைக்க நீங்கள் விரும்புகிறீர்கள். You guys are trying to shape me up as per your wish. இது எனக்கு பிரஷரா இருக்கு. இது கேள்வி. ஒரு நிமிஷம் அவர் அது என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. அவன் தான் படிக்கிறான். இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க அவங்களை சப்போர்ட் பண்ண வந்திருந்தாலும் சீர்கல் பின்னாலே இருக்க வேண்டியதான். ஏன்னா பாயிண்ட் அவங்க தானே இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? இருக்க மைக்கு பாருங்க, இவங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் அந்த உட்காந்துருக்காங்க சான்சரு. இப்ப அவன்கிட்ட போயிட்டு ஏன் மைக் போல இருக்குங்க சாரின்ட்டு போயிடுவான். ஒப்புதா? சரி தப்புன்னு இல்லை. நீங்க முதல்ல செகண்ட் ஜெனரேஷனுக்கு ஏன் ஈஸின்னு சொன்ன காரணமே எங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்றதான். இப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் ஒன்னா அப்படி கைட் பண்றது என்ன தப்புன்னு அவர் கேட்கிறாரு. நீங்க கைட் பண்றோம்ல பேர்ல எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. சுதந்திரம் சொல்லிட்டு இப்படி கைட் பண்றதுன்னு உங்களோட விஷ் படி எங்களை ஷேப் பண்ணும் போது என்ன சுதந்திரம் இருக்குல்ல? என்னன்னு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மைக் வாங்கிருக்கேன்.
ரைட் இருக்கப்பா. இல்ல யாரோ ஒருத்தர் பதில் சொன்னா சரி, யாரோ பேசுறேன். நாங்க இது வந்து விட்டு கொடுக்கல, இல்ல பதில் இல்ல. உங்க பெருந்தன்மையில தீய வைக்க அவரு வேற ஆகிறாங்க, அவரே மாட்டிட்டு மைக்க கொடுக்குறாரு. என்னோட பேரண்ட்ஸ் வந்து படிக்கல, எங்களுக்கு வந்து கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. நாங்களா என்ன எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லை எனக்கு எது சரின்னு படுதோ அந்த சுச்சுவேஷனை நாங்கள் எடுத்து படித்து இங்கே வந்துருக்கோம். பட் எங்களுக்கு கைட் பண்ண ஆள் இல்லைன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது. உங்களுக்கு கைட் பண்ண ஆள் இருக்குன்றது ஒரு பெரிய கவலையாக இருக்குது. ஏன் கைடன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைச்சபடியே வாழணும், ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? நீங்கள் நினைச்சபடியே வாழணும், ஒரு வாழ முடியும். இப்போ பெரியவங்களும் இப்படி இதை சப்போர்ட் பண்ணுங்க. பின்னால் ஒன்றை கட்டாது ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாம், இது பணக்கார நாடாக இருக்கலாம், ஆனால் மைக்கில் பேசுகிறதா கேட்கு. அதோட ரொம்ப முக்கியம், ஏற்கனவே ஒரு மைக் செத்துருச்சு. அதோட ரொம்ப முக்கியம், மறுபடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா அடுத்த முறை விஷயம் வரப்ப நான் கேட்குற மைக் எனக்கு கிடைக்காது. சார், அவங்க சொல்றது வந்து இப்போ இவங்க பேசுறது எல்லாமே ஹை ஸ்கூல் லெவலில் பேசுறாங்க. ஆனால் இங்கே வந்து சின்ன பசங்க எலிமெண்ட்ரிலேருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை முதல்ல போவோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பிள்ளைய வழி நடத்துறது என்ன தப்பு, நீ என்ன எல்லாத்துக்கும் சுதந்திரம் எதிர்பார்க்கறது எப்படி சரின்னு கேட்குறேன். அவங்களுக்கே தெரியாதுங்க சிஸ்டம் என்ன எப்படி அப்படிங்கிறது தெரியாது. எப்படி அவங்க ஒன்றும் தெரியாதாங்க. இப்போ யூஆர் நாட் வெல் இன்ஃபார்ம்டுங்கிறாங்க. இப்போ கைட் பண்ணணும்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி கைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம குடும்பத்திலே படித்த ஒரு கேரக்டர் இருக்கார், அவர் வந்து நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கைட் பண்ணுவார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊர் சொசைட்டி அவனுக்கு அவ்வளோ சொல்லித்தருது. அவனை கைட் பண்ணாலும் நீங்களே கேப்பபிளா இல்லாதப்ப நீங்க எப்படி அவங்களை கைட் பண்ண முடியும்னு கேட்குறேன். ஸோ அதான் சார் அவங்க முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு முதல்ல கன்ஃபியூஸ்டாக கம்ஃபர்ட் ஜோன் இருக்காங்க. நாங்கள் ஏன் இன்ஜினியரிங் சொல்கிறோம்னா, வி ஆர் கம்ஃபர்டபுள் வித் இன்ஜினியரிங். நாங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தோம், எங்களுக்கு அதை விட்டு அதை தெரியாது. எப்போ அவங்க வந்து வேற திசையில போறாங்கன்னு எங்களுக்கு தெரியுதோ, எப்போ அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போறாங்கன்னு தெரியும். கம்ஃபர்ட் ஜோன் எப்படி உங்களுக்கு தெரியுப்பா? உங்களுக்கு இன்ஜினியரிங் என்ன சொன்னீங்கன்னா, எங்களுக்கு இன்ஜினியரிங் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, இன்ஜினியரிங் படித்தோம். அதான் சொன்னீங்க கம்ஃபர்டபுளா எங்களை படிக்க சொன்னாங்க, படிச்ச இன்ஜினியரிங். நீங்க ஒருத்தரை கைட் பண்ணணும்னா அவருக்கு அதை பத்தி தெளிவா தெரியணும்ல. எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க குடும்பத்திலேயே சுமாரா படிச்சவங்க நான் தான். என் தம்பிகள் தான் கண்ணாப்பண்ணு படிச்சிருக்காங்க. அவங்க வெளிநாடு போறப்ப அண்ணன் என்ன சொல்றது அதை பத்தி செஞ்சுக்க மாட்டேன். அவங்க இவன்ட்டு நான் போய் என்னத்தை கேட்கறது, அவங்க ஐடியா என்னன்னா நல்லது நான் பேசுறாங்க, எல்லாமே தெரியும். அவங்களாம் நினைச்சது ஓசோன்ல ஓட்ட விழுந்து கூட கோபியை கேட்டு தான் விழுந்திருக்கோம். ஒரு கேரக்டர் இருக்கும். இவன் என்ன சொன்னா, வெல் இன்ஃபார்ம், என்னுடைய ஃபியூச்சரை பத்தி எனக்கு தான் சொல்ல வரும். இப்போ உங்ககிட்டே போதாம இருக்கு, எப்படி வழி நடத்துறங்கிற ஐடியா உங்களுக்கு இல்லை. உங்கள்கிட்ட இருக்க ஒரே ஐடியானா, நான் இன்ஜினியரிங் படித்தேன், அமெரிக்கா வந்தேன், டாலர்ஸை சம்பாதிச்சேன், ஊரில் கடன் வச்சேன், நல்லா கல்யாணம் பண்ணேன், சந்தோஷமா இருக்கு, நீ இன்ஜினியரிங் படி, இதை தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு. இங்கே இருக்கிற சொசைட்டியை நாங்கள் பார்த்துருக்கோம் இவங்களுக்கு முன்னாடி. ஸோ அமெரிக்காவில் எப்படி அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி அமெரிக்கன் வழியாக வந்த பசங்க அவங்களுடைய தலைமுறை எப்படி போச்சுன்ற வழியில் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க படித்த பசங்கள்லாம் எந்த வழியில் போனால் இதை எடுத்து படித்தா நல்லா படிக்கிறாங்க இல்லையா ஸ்டடீஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. இந்த ஊரில் ஒரு 20 வருஷம் வந்திருக்காங்க. 20 வருஷத்தில் அவங்க பார்க்குறாங்க என்ன படித்தா இப்படி வளரலாம், என்ன படித்தா ஃபியூச்சர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களுக்கு என்ன கைடன்ஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, முதல் விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஓகேவா? முடிக்கிறதுக்காக வரல. ஸோ நீங்களாம் வந்து இருக்கிற 120 கோடி பேர் வர பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் இங்கே வந்திருக்கீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்படி இருக்கிறாங்க இங்கே எத்தான் நிற்கணும். இவெல்லாம் பீதியிலே இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, இங்க எப்படி இருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அந்த பீதியிலேயே இருக்கிறதுனால இங்க நாங்களாம் பசங்களோட பழகிறதுனால எங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் தெரியும், இவங்களோட கொஞ்சம் நிறைய தெரியும். நாங்க சொன்னாலும் கேட்கறது கிடையாது, குரூப்லயும் ஒழுங்கா சேர்றது கிடையாது. அதனால இவங்களுக்கே என்ன சொல்லணும்னு தெரியல, ஒன்றும் தெரியாம ஆக்சுவலா என்னன்னா, நீங்க அப்படியே ஒரு வீட்டுக்கு வளர்க்குறீங்களே, அவங்க எடுத்தவங்க புள்ள நடிக்கிறாங்க, எனக்கு பாவமாக தான் இருக்கு. அதாவது நீங்க ஒன்றை புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அது சரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதுவே ரொம்ப சுமாரம். நீங்க ஒரு 20 ஆண்டு காலமாக எங்களுக்கு தெரியும், என் வீட்டில் தான் வந்து உணவு இருந்தாலும் சொன்னீங்கல்ல, நீங்க டேட்டா சொல்றீங்க இல்லையா, டேட்டா இருக்கு எங்களுக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி டேட்டா சொன்னீங்க, டேட்டா போடுங்க, டேட்டா இருக்கு எல்லாம் கூகுள் எடுங்க. டேட்டா வந்து இந்த ஊர்ல இன்ஜினியரிங் டாக்டர் தான் ஹை பெய்ட் ஜாப். சுதந்திரம் எங்க போச்சுக்கா, வெல் பெய்டு ஜாபை நோக்கி நீங்க நடத்துறீங்கனாலே
அவனுக்கு பிடிச்சது அவன் பண்ணலன்னு அர்த்தம். வெல்பேடு ஏன்னா உங்களுக்கு பணம் தான் பெருசா இருந்துச்சு, நீங்க பணத்துக்காக பெரிய வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்க. அவனுக்கு பணத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்குல்ல. இந்த பக்கத்துல கூட ஏஐ ஜெனரேட்டட் பொம்மை இல்லை, ஒரு பிள்ளைங்க தான் உட்காந்துருக்காங்க. அவன் தான் உங்க கண்ணு முன்னால இல்லைங்கிறான். அப்புறம் ஆமா ஆமானா எப்படிங்க அவன் தான் சொல்றாரு. நான் பாவம் இங்க இருக்கிற முக்காவாசி ஜாப்ஸ் ஏதாவது அவுட் சோர்ஸ் பண்றோம். அப்புறம் எங்க சார் ஹை பெய்ட் ஜாப்ஸ் இங்க இருக்கு? இல்ல, எங்களுக்கு பயத்துக்கு காரணமே அந்த அன்சர்டனிட்டி தான். என்ன விசா இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கே தெரியும். நான் 30 வயசுல வந்தானா ஒரு 15 வருஷம் ஆகுது. சோ நீங்க எப்படி எலிமெண்டரியில இருந்து ஹை ஸ்கூல் வரீங்களோ அந்த டைம் ஃபுல்லா இந்த விசா இஷ்யூஸோட தான் டிராவல் ஆகுறோம். அப்ப நாங்க எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்றோம்? இன்கேஸ் வேற கண்ட்ரிக்கு போக வேண்டி இருந்ததுன்னா அங்கேயும் அது செட் ஆகணும். ஒருவேளை நான் இந்தியாவுக்கும் மறுபடியும் போக வேண்டி இருந்ததுன்னா அங்க இன்ஜினியரிங் மெடிசின் தான் இருக்கு, அதுக்கும் செட் ஆகணும். கண்டிப்பா ஒத்துக்கிறேன், செட் ஆகணும் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நீங்க மைக்ரேட் ஆகணும்னு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கையை எதுவும் கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்க மைக்ரேட் ஆகுன்னு சொன்னா மைக்ரேட் ஆகணும்ல. 15 வருஷமா வரதே இல்லையே. அதாவது நீங்க உங்களுடைய முடிவுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா சேஃப்டி மெக்கானிசமா இருக்கு. ஒருவேளை நான் இந்தியாவிற்கு போனேன், ஒருவேளை இல்ல நான் சொல்லிடுறேன், அந்த பையன் சொன்னது கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றேன், இல்லைன்னா அவனே பேச சொல்லுவேன். அவனா உங்களுக்கு சில அனுமானங்கள் பயங்கள் இருக்கு, இல்லை அவங்கள்ட்டே இருக்கணும், சிக்கல்ல மாட்டாத கண்ணாடி. ஒருவேளை இந்தியாவுக்கு போனார், ஒருவேளை விசா காலாவதி ஆனார், ஒருவேளை H1B மறுபடியும் தடை செய்யப்பட்டார். இப்படி ஒவ்வொரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தின் அடிப்படையிலேருந்து நீங்க எடுக்கிறீங்களா முடிவு, அது போதும் அமைங்கிறான். எனக்கு அந்த பயமே இல்லை, ஐ வாண்டட் டு லீவ். இந்த பயத்தை வச்சுட்டு நீங்க எடுக்கிற முடிவு எப்படி சரியா இருக்கும்? எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன். ஓகே, இந்த விசா இஷ்யூ எனக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, அண்ட் இது வந்து ஏன் கையிலேயே ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு பிள்ளையை தயார் செய்கிறீர்கள். அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் லைஃபை லீட் பண்றதுக்கு நான் போறேன் அப்படிங்கிறான். அதோட சக்சஸ் ரேட்டோ இல்ல அதோட அச்சீவ்மென்ட் ரேட்டோ எவ்வளவு இருக்கு? கோடியில ஒருத்தர் தானே அது, எல்லாரும் கோடியில ஒருத்தர் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து இப்ப எல்லாருமே வந்து யூடியூப் ஆயிடணும், எல்லாருமே வந்து ஆக்டர் ஆகணும் நான் சொல்ல வரல. நீங்க இன்ஜினியரிங்லயோ ஒரு ஃபீல்ட்ல பெரிய ஆளா இருக்கீங்கல்ல, அந்த கைடன்ஸ் கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு நான் சொல்றேன். புரியுதா? அதுல நீங்க கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. இல்ல, இன்ஜினியரிங் டாக்டர்ங்கறதே ஒரு இந்தியன் பேரண்டிங்கோட மைண்ட்செட். நான் அப்படி மீன் பண்ணல. என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க இந்த ஊருக்கு வந்து நீங்க அடாப்ட் பண்றீங்கன்னா அதுவே பெரிய விஷயம், அதை நான் அக்செப்ட் பண்றேன். என்னன்னா நீங்களே முரண்படுறீங்க. என்னன்னா அவங்க எங்களை டார்ச்சர் பண்றாங்க ஐடியா கொடுத்துன்னு இந்த பிள்ளை சொல்லுது. அந்த அப்புறமா நீங்களே தான் சொல்றீங்க உங்களுக்கே போதாம இருக்குங்கிற. இன்னொரு பக்கம் உங்க அனுபவத்தையும் நீங்கிட்ட ஷேர் பண்ணலன்னு சொல்றீங்க. இப்ப என்ன ப்ராப்ளம்னா, அனுபவம் இருக்கிறவன் தெளிவான முடிவு எடுப்பான். இல்ல அனுபவம் இருக்கிறவன் கவனமா முடிவெடுப்பான். ரெண்டு வித்தியாசம். அனுபவம் இருக்கிறவன் கவனமா முடிவெடுப்பான். உங்களுக்கு ஆம்பிஷியஸா இருக்கப்ப கோல் மட்டும்தான் தெரியும். அந்த ரியல் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா எங்க இடிக்கும் எங்க தட்டுன்னு அவனுக்கு தான் தெரியும். அதுதான் நான் ஒத்துக்கிறேன். because their life starts with struggle, எங்க லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் luxury. ஓகேவா? ரைட். அந்த thin thread சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்க தான். ஆனா அத சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதான் சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டேங்கிறாங்கடா. அதான் சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டேங்கிறீங்களா? அந்த லக்ஸரியஸ் லைஃப்ல அந்த சுகங்களும் தான் சார் அவங்களுக்கு சுமையா அவங்க நினைக்கிறாங்க. அது சுகங்கள் ஆக்சுவலி அவங்களுக்கு கிடைக்கிற இறகுகளை வந்து அவங்க வந்து சரியா பயன்படுத்த. நல்லா தானே போச்சு. இறகு, சிறகு, வானம், காற்று, உங்களுக்கு கிடைக்கிற லக்ஸுரியவே நீங்க சுமையா நினைக்கிறீங்கிறாப்ல. ரைட். அது உங்களுக்கு ஆக்சுவலா என்னன்னா, இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு சிக்கல் இருக்கு. இவங்க கைட் பண்ண வந்தா நீ அவுடேட்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நீ என்ன கைட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப குழம்பி இருக்கிறது செகண்ட் ஜெனரேஷனா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அட்லீஸ்ட் ஒரு கிளாரிட்டி இருக்கு, லைஃப்ல எப்படியாவது மேல வந்துடும், பிள்ளைங்க பிரச்சனை இல்லாம நல்லா வந்துடும் அப்படிங்கிற கிளாரிட்டியா இருக்கு. உங்ககிட்ட என்ன கிளாரிட்டி இருக்கு? அப்போ அவங்க அந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப அவுடேட்டடா இருக்கு, ஃப்ரோசனா இருக்குன்னு சொல்றேன். இந்தியால இருந்து வரும்போது என்ன மைண்டோட வந்தாலும் அந்த ஃப்ரோசன் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இதுதான் ஸ்டேட்டஸ், இதுதான் ஸ்டேட்டஸ், இதை மாத்தவே கூடாது. என்னவா இருந்தாலும் சரி வாய் மூடிட்டு கம்முன்னு ஒரு முதல்ல இருந்துடணும். நீ எதுவுமே நான் சொல்றதை மட்டும் கேட்டு இந்த கோட்டை தாண்டி நீ போயிடக்கூடாதுன்றதோட இருக்கிறாங்க. ஆனா கைடன்ஸ்ன்ற பேர்ல அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணதான் சொல்றாங்கல்ல. நாங்க வெளியெல்லாம் பாக்குறோம், எல்லாரையும் பார்த்து ரிசர்ச் எல்லாம் பண்றோம். வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்க ரிசர்ச் பண்றது இல்ல. அவங்க இருக்கிற அடிச்சுக்களை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. நாங்களும் வந்து இங்க வந்து அப்புறம்தான் குழந்தைங்களை பத்தி அவங்க சொல்ல வர்றதுனா, நீங்க மற்ற ரிசர்ச் எல்லாம் பண்றீங்க, பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற அவங்களுடைய விஷயங்களை நீங்க பாக்கலங்க.
ஆமா ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நாங்க வந்து அவங்களே பண்றதுக்கு அதுக்கான பண்றோம். ஆனா அதுல அவங்க ஃபெயில் ஆக முடியாது, ஃபெயில் ஆனாலும் நாங்க அந்த பேக்கப் இருக்கோங்கிற தைரியமும் நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு அந்த பேக்கப் கிடையாது. இல்ல பேக்கப்பே வேண்டாம், பேக்கப்பே வேண்டாம். நம்பிக்கையா வாழ்க்கையை எதிர்கொள்ள ஒருத்தர் ரெடியா இருக்கான்னா கோ பாரு, நல்லது கிட்டதை கத்துக்க அப்படின்னு சொன்னா. ஒவ்வொரு நாடும் ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது சரியா. நாம இங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் இந்தியாவில் இருந்த மாதிரி எப்படி வாழ முடியும்? இந்த நாடு நீயா வந்து அடிச்சு புடிச்சு நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு வான்னு சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சரா வளர்ற நாடு. அதுதான் பெரும்பான்மை. அப்படி இருக்க பண்ணக்குள்ள அப்படிதான் வர விரும்புவான். நீங்க போற நேர்கோட்டிலேயே பயணம் பண்ற எப்படி நினைப்பான் சார்? அவங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு சார். இந்த ஜென்ரேஷன்ல கண்டிப்பா இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் சூஸ் பண்றதுக்கு சுதந்திரம் இருக்கு. பட் எங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா தப்பான ரூட்ல போயிடுவாங்க. இன்னும் வெளியில வரல, அதுதான் வெயிட்டிங். அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு நான் நேரமா பொறுமையா இருந்தேன். இப்ப நானே உடைச்சேன். இவங்களுக்கு நீ ஃபெயிலா போயிருந்தீங்கன்னா பயம் இல்லை, நீ ஒரு வெள்ளைக்காரனை கட்டிப்பேன்னு பயம். நானும் பார்த்தேன். நாங்க ஏன் இருக்கு பிடிக்கிறது தெரியுமா சார் அப்படின்னு எல்லாம் நிறுத்திடுறீங்க. நீ பிராமண இந்த மாதிரி பண்ணி தொலைஞ்சிருவேன்னு பயம். ஏன்னா இந்த ஊர் அப்படி இருக்குது. அப்ப வேற மாதிரியான அடிக்ஷனுக்கு நீங்க போயிருக்கீங்கன்னு பயம். இவங்க உங்களை பிஸியான எஜுகேஷனுக்கு தள்ளுறதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இவங்க கமிட்டட் டு தி எஜுகேஷன். நீ படிப்புலேயே இருந்தனா இந்த அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும் சரியா. அப்ப என் பிள்ளைய நான் ஒழுக்கமாகவும் வளர்க்கணும், ஜெயிக்கிறவனாவும் மாத்தணும்னா இது நல்ல ஆப்ஷன் தானே. அப்ப இதை நீங்க ஒத்துக்க வேண்டியதானே. இது என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் பிள்ளைய ஒழுக்கமாவும் நான் வளர்க்கணும், அதே நேரம் அவனை சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆக்கணும்னா திஸ் இஸ் பெஸ்ட் வே. நோ, நான் பிஸியா வச்சுக்கிறதா பெஸ்ட் வே. சந்தோஷமா வளர்க்குறோமா? சந்தோஷமா வளர்க்குறோமா? சந்தோஷமா வளர்க்குறதா என்ன புரியல. சாயந்தரம் சரக்கு கொடுக்குறோம். நம்ம சின்ன வயசுல சில விஷயங்கள் அப்பா அம்மாவை கூட சந்தோஷமா இருக்கிறத விட மாமா அத்தை அவங்க கூட தான் அவங்க சொல்ல வந்ததுன்னா கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. சொல்ல நான் அது இருக்கு ஓப்பனா சொல்றேன். என்னன்னு கேட்டா நீங்க தவறான வழிக்கு போக கூடாது ரைட்டா. நீங்க அப்புறம் இன்னொன்று வச்சுக்கணும். இப்போ இங்க இருக்காங்கல்ல ஒரு இந்தியன் பேரண்ட் அமெரிக்கன் பேரண்டா இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க 16 வயசுக்கு மேல நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும், அவனோத்தையும் நீ தான் சம்பாதிச்சுக்கணும், நீ போய் பார்ட் டைம்ல வேலை பார்த்து நீ தான் பொழைச்சுக்கணும்னு உங்களை தள்ளி விட்டா அது உங்களுக்கு ஓகேயா? அது நெருக்கடியா? இல்ல உனக்கு இது பண்ணி உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து அதை கட்டி நீ பெக்கிற பிள்ளைக்கு பேண்டு மோண்டு கழுவி இது கஷ்டமா? எது கஷ்டம்? இதுவும் கஷ்டம் தான். இந்த பசங்களுக்கு திருப்பி புள்ள பிறந்துச்சுன்னா இப்ப நமக்கு எனக்கு பிறந்தப்போ அம்மா வந்தாங்க, மாமியார் வந்தாங்க, யாரும் வரமாட்டாங்களே, நாங்களே போக மாட்டோம். நான் ஒரு பேச்சுக்கு பேருந்து கொண்டு இல்லை தம்பி, அதை கேட்டு சொல்றேன். அது முடிய முடியாது. இந்த சமூகத்துக்கு நீங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்றீங்க. உங்களை ரெண்டு மாதிரி நடக்க விரும்பல. அவங்க ஆக்சுவலா என்ன பாக்குறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சில விஷயத்தை கவனிங்க பசங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான் ஆனால் ஆள் டேமேஜாக இருக்கான். ஓகே, ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்க்குறாங்க, நல்லா பணக்காரனாக இருக்கான் ஆனால் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கான். இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க, என் பிள்ளை நல்லாவும் வரணும், தப்பு தண்டாக்கும் போகக்கூடாதுன்னா நான் சில மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணுவேன்ல, அதை உங்கள் மேலே நான் இம்போஸ் பண்ணால் அதை எப்படி பெரிய சிக்கலாக பார்க்குறதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இதுல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா கம்யூனிகேஷன். அவங்க ஆமா கரெக்டான எண்ணெய் வச்சு தான் செயல்படுறாங்க. ஆனா நம்ம என் வயசு பசங்களுக்கு வந்து முதல்ல நம்ம ஸ்டில் ஒரு வகையில நம்ம அடல்ட்ஸா நம்ம வந்து ஸ்கூல்ல சொசைட்டில நடந்துக்கலாம் கூட நம்ம ஸ்டில் ஒரு வகையில கிட்ஸ் தான். சோ அந்த கம்யூனிகேஷன் ஒழுங்கா இருக்க மாட்டேது. நீங்க நல்ல நினைச்சுதான் பண்றீங்க, அது எதுக்கு பண்றீங்க, ஏன் பண்றீங்க பேசினா தானே. 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்குலாம் திசை மாறி போற ஒரு ஏஜ் இருக்கு. அதெல்லாம் இல்லம்மா, திசை மாறி 14 வயசுல மாறி இல்ல சார். அவங்க கோச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த பொண்ணு நல்ல பாயிண்ட் எடுக்கல கெட்டுட்டாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றா, கம்யூனிகேட் வித் மீ, என்னோட நல்லா பேசு, எனக்கு புரியும்படியாக நீங்கள் ஏன் சொல்லுவதில்லை? அததான் சொல்ல வரேன் சார். 28 வயசு அந்த மாதிரி ஒரு ஏஜ் வரும்போது அதுவே ஒரு ட்ரேடிங் வரும். அப்படி எல்லாத்தையும் தேடிட்டு போ. எதுவா இருந்தாலும் நீ தப்புல போய் ஒரு நீயா ஒரு ராங் டிசிஷன் எடுத்து போய் what she is saying to say why don't you communicate with me? நான் கேக்குறேன், அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. கம்யூனிகேட் பண்ணி அவங்க அட்வைஸ் பண்ணி நீ போற வழியிலே நீ போ, உனக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கோம்னு சொல்லி அந்த சக்சஸ்ஃபுல் லைஃப்ல கொண்டு வரது தான் பேரண்ட்.
யாரு பேரண்ட் நான் கேட்கலாமா? யாராவது பதில் சொன்னா பரவாயில்ல. அதுதான் ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க. எல்லாருமே ஒண்ணு தெரிஞ்சிச்சு. இந்த முதல் தலைமுறைக்கு ரொம்ப குமுறா என்ன கேள்வி வாழ்க்கை என்ன பத்தி தெரியுமா? அன்புனா என்னன்னு தெரியுமா? ஃபாரன்சிக்னா என்னன்னு தெரியுமா? பாசம்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னு உசுரை எடுத்து அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அவங்க கேட்டு பதில் வரல. வெயிட் பண்ணுங்க சார். நான் பதில் சொல்றேன் சார். நாங்க கம்யூனிகேட் பண்றோம் சார். அது கரெக்டா. ஏன் இல்லைன்னா எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை, இவ்வளோ பேசுறது தான் வேலை. எங்களுக்கு இங்க ஊர் பஞ்சாயத்து எதுவுமே இல்லை. நான் கம்யூனிகேஷன் பண்றோம். என்னன்னா அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் வந்து நீங்க தான் சொல்றீங்க எங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்கு, வேற எப்படி தருவாரு? மேடம்லாம் இருக்காங்க தாண்டி வருமா? இப்போ அமெரிக்கா மாதிரி நாட்டில் வந்து இவ்வளவு விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு தான் போனதா சொல்றீங்கல்ல. இவ்வளவு கத்துக்கிட்டு எங்களால எங்க பிள்ளைங்களை கைட் பண்ண முடியும்னு உங்களுக்கு உறுதியா தெரியும்னா இந்த பிள்ளைங்க எப்படி உரையாடணும்னு உங்களுக்கு தெரியல. அதையே நீங்க கத்துக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணீங்க? 20 வருஷமா அமெரிக்கா ப்ளூ சட்டை போட்டு எங்க விருப்பத்தை எங்க அப்பா அம்மா கிட்டே நாங்க கம்யூனிகேட் பண்ணதில்லை சார். உங்களுக்கு ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்கு. உங்களுக்கு கம்யூனிகேட்டே பண்ணதில்ல. நீங்க தத்தகா புத்தகான்னு சொன்னா இந்த சுருமுடிப்புல எப்படி ஒத்துக்கணும் சார்? இப்ப நாங்க வந்து இப்ப இந்த கம்யூனிகேஷன் பண்றாங்க சார். நாங்க வந்து ஒரு பொறுமையா கேட்கிற அளவுக்கு ஒரு பொறுமை அவங்களுக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லை. இப்ப நாங்க கேட்கிறோம், நீங்க ஆக்டிவா லிசன் பண்றீங்களா? அதுதான் நாங்க கேட்கிறோம். நாங்க ஹெட்போன் நீங்க வந்து நீங்க கேட்கறதுன்னு எப்படின்னா வந்து உங்க சைட்ல இருந்து ஒரு கொலாபரேஷன் மாதிரி என்ன உங்களோட கருத்து என்ன நீங்க பேசணும். ஆனா நீங்க என்னன்னா ஓகே பாசிவா நான் கேட்டுட்டு நான் போயிடுறேன், இந்த கேட்டுட்டு போயிட்டா எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போனீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வில் கம் ஃப்ரம்? கம்யூனிகேஷன் மரியாதை இல்லை. நான் பேசுறேன், நீங்க சும்மா கேட்கறது கேட்டு போறீங்க. ஏன்னா நீங்க எப்படி கேட்குறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். பின்னால 10 நிமிஷம் பேசுற பிறகு இந்த பொண்ணு கேட்டுச்சு என்ன பேசினாங்க ரைட்டு தானே? ஏன்னா கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ கவனிக்காதவங்ககிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? நீங்க தான் சொல்றீங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கிறீங்க, நல்லது கெட்டதை ஷேர் பண்ணுங்கிறீங்க. ஒரே நிமிஷம் அந்த எல்லாம் சொல்றீங்க, ஆனா சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும்? நாங்க கேட்கணும் சார். இல்ல வேர்ல்டு முழுக்க இருக்க ப்ராப்ளம் இது, இங்க மட்டும் இல்ல. ஜென்சி கிட்ஸ் ஆர் நாட் லிசனிங்கிறது மறுபடியும் டேட்டா. புஷ்பா இதுவும் டேட்டா புஷ்பா. இப்போ நீங்க லிசன் பண்ணலன்னா எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃப்ரெண்டுன்னு ஒரு பேருக்கு தான் சொன்னேன். நான் சொல்றது வந்து ஒரு பேரண்டா ஏதோ நீங்க ஒரு டீச்சர் ஒரு அத்தாரிட்டி மாதிரி இல்லாம நம்ம ஃப்ரெண்டுனா ஒரு கேஷுவலா கொலோக்கியலா பேச சொல்ல வரல. நம்ம லெவல்ல நம்மளோட சைடும் கேட்டு ஒரு ஒழுங்கா நம்மளோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க அத்தாரிட்டிவா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறேன். ஏன் அத்தாரிட்டிவாக இருக்கீங்க? இல்ல அத்தாரிட்டி கண்டிப்பா கிடையாது. இப்ப நான் எப்படி என் அப்பா கிட்ட பேசினேனோ இல்ல என் அப்பா எப்படி என்கிட்ட பேசுறாங்களோ அந்த டோனே கிடையாது. நாம எவ்வளவு தூரம் இறங்கி வர முடியுமோ, எவ்வளவு தூரம் இவங்க லெவலுக்கு பேச முடியுமோ அந்த லெவலுக்கு பேசதான் செய்யறோம். அவங்க கிட்ட டிஸ்கஷன் மோடே கிடையாது. நீ சொல்றியா? ஓகே, ஐ ரிசீவ்ட் இட், ஐ நோ வாட் ஐ அம் டூயிங். அந்த டிஸ்கஷனே இல்ல. இப்போ நீங்க சொல்றத உங்க பிள்ளைங்க கேட்கல, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா சொன்னதை நீங்க எவ்வளவு கண்டிப்பா நாங்க கேட்டதனால தான் இங்க நிக்கிறோம். சொல்லிட்டா ஒரு நிமிஷம். இந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்னு ஒரு பீலா விட்டுட்டே இருக்கக்கூடாது. அந்த காலம் தான் சிறப்பாக இருந்தது, அந்த காலத்துல நாங்கெல்லாம் எப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. ஏன்னா அது அவ்வளவு கன்றாவியான ஹிஸ்டரி. அந்த காலத்துல நாங்கெல்லாம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க பேசுறீங்க அவங்க கேட்கறாங்க. ஆக்சுவலா உங்க அப்பாக்கெல்லாம் அவங்கள்ட்ட பெருசா பேசுனதே கிடையாது, ரைட்டா? ஆக்சுவலா கம்யூனிகேஷன் ஸ்பேஸே கிடையாது. உங்க அப்பா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வந்தே இருக்க மாட்டாரு. 3 பிள்ளை 4 பிள்ளை 3ஆவது படிக்கிறவங்க 5ஆவது படிக்கிறவங்க குழம்பிடுவாங்க. ஓகே, சில நேரம் 5 பிள்ளையா 6 பிள்ளையானே குழம்பிடுவாங்க. அப்போ கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ முறையாக பிள்ளைங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிற ப்ராக்டிஸ் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாதிரி நீ பண்ணலன்னு சொல்லி உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கம்யூனிகேட்டே பண்ணலை, ரைட்டு தானே? அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணணும்ல. ஏன்னா அதுதான் நீங்கள் பெரியது. த வேர்ல்ட் ஆஃப் கம்யூனிகேஷனே இதுதானே. இந்த லேண்டில் அப்புறம் என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம்? சார் அவங்க சொல்கிறது கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு நாங்கள் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா, நான்லாம் காலேஜ் படிக்கிற வரைக்குமே எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. காலேஜ் படிக்கிற வரைக்குமே நான்லாம் அடி வாங்கியிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது பெட்லேயே அடி வாங்கியிருக்கேன். நாங்கள் வந்து எங்கள் மேலே கை கூட வைக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து அவங்கள வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணணுமோ இல்லை எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறோம். பட் அவங்களுக்கு வந்து எது ஸ்ட்ரிக்ட்டு எது வந்து ஃப்ரீயாக விடுறோன்றதே அவங்களுக்கு புரியலை. பேசுகிறோம் பாவம் சீர்கல்ஸாக தான் பேசுறாங்க. பின்னால் ஒரு 7 அங்கிள்ஸ் எதுக்கு வந்தவனே தெரியல. முன்னால் உட்காந்தாலும் ஷோவையாவது பார்த்துருக்கலாம் பாவம்.
அதாவது இது ஜெனரேஷன் கேப் கூட கிடையாது, இந்த பசங்க லிசன் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்குன்றது இருக்குன்றதே ஒத்துக்கவே நம்ம மாட்டேங்கிறோம். அதுதான் சார் நம்மளோட பிரச்சனை. இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இவங்களோட ஃபீலிங்ஸ் ஆர் நாட் கெட்டிங் வேலிடேட்டட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால எவ்வளோ இந்த ஜெனரேஷன் வந்து சைக்கலாஜிக்கலி இமோஷனலி அஃபெக்ட் ஆகுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது எனக்கு சுற்றி இருக்க நிறைய பிள்ளைங்கள பார்த்துட்டேன். அது வந்து எப்படி வந்து அதாவது வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட், ஒரு பேரண்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்ம இருக்கிற கல்ச்சர், அங்கே வெளியே போனோடனே அவங்க நடை உடை பாவனை கேட்குற பேச்சு பழகிறது எல்லாமே டிஃப்ரென்ஸ். அப்படி இருக்கிறப்ப அந்த ரெண்டுக்கும் நடுவில் அவங்க அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல மாட்டிட்டு அந்த சைக்கலாஜி எவ்வளோ நாளைக்கு இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் ஒரு இஷ்யூவாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஐடென்டிட்டி கிரைசிஸ் அமெரிக்காவில் வந்தால் தான் வந்துங்கிற அவசியமா கிடையாது. அறந்தாங்க இருந்து சென்னைக்கு வரவனுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு, ரைட்டா? இது ஒரு இஷ்யூவை பார்த்தா இது வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்கும். நீங்களாவது உங்களை ஒத்தவர்களோடு பழகுறீர்கள் இல்லையா? நான் யாருன்னே தெரியாது, அந்த ஊருக்காரனே தெரியாது, பார்க்கவே பயமா இருக்கும். நான் சென்னைக்கு வரப்ப ஃப்ளைட்டு பார்க்கணும்னு வந்தேன், ஃப்ளைட்டை கண்ணால் பார்க்கணும்னு வர்றப்ப உங்களுக்கு அப்படி தெரியுதுல்ல, அது அதை விட பெரிய கல்ச்சர் ஷாக். மதுரையிலேருந்து கிளம்பி வந்திருப்பான், திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி வந்திருப்பான், முறையாக காலேஜ் படிக்க வந்திருப்பான். நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ரொம்ப ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படி பார்த்தா எவ்ரி அதர் அமெரிக்கன் கம்ஸ் வித் an ஐடென்டிட்டி கிரைசிஸ். இருக்குது சார். நோ அமெரிக்கன் இஸ் an American. Everybody is some American. Afro American, Japanese American, Indian American, Chinese American, every American is another American. அவன் எல்லாருக்கும் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குன்னா இந்த கண்ட்ரியில் எப்படி அவன் கல்ச்சரை காப்பாற்றிக்கிட்டு அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான். ஏன்னா இது ஒரு பிரச்சனையை நீ சொல்லிக்கிட்டே இருக்கு. நானும் பார்க்குறேன் 10-15 வருஷமா ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் இருக்குது. இல்லை நான் என்ன சொல்ல, அதை கூட கோப்பப் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பிள்ளைகள் இல்லைன்னு நீங்கள் முதல்ல ஒத்துக்க போறீங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கன்னு சொல்றீங்கல்ல, ஆனால் அதை கூட உங்களுக்கு கோப்பப் பண்ண கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையா? Do you have the capability to being along எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கா இல்லையா? கஷ்டம் இல்லாமல் இருக்காது, கஷ்டம் இல்லாமல் இருக்குல்ல, சின்ன கஷ்டம் இருக்கும் அது இருக்கலாம், ஆனால் கோப்பப் பண்ண கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அது எப்போ வெயிட் பண்ணுங்க. இதுதான் முதல் தலைமுறை ப்ராப்ளம். அது உண்மையை சொல்லி தொலைஞ்சிருமோன்னு பரவாயில்ல. I just wanted to check because I am a person who comes from India, basically my reporter. ஸோ எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிக்கலில் படிச்சதை தெரிஞ்சுக்க முடியாது. உண்மையாகவே ரொம்ப காலமாக ஐடென்டிட்டி கிரைசிஸ் அது ரொம்ப ஓவர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை கூட ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு guys are incapable of what? இப்போ நீங்க நம்ம பார்க்குற வயசு வந்து ஒரு ஹை ஸ்கூல், ஒரு 14-15 வயசுக்கு அப்புறம் ஓகே நம்ம யார், நம்ம எப்படி, நம்ம ஃபேமிலி வேல்யூஸ் என்னது, வெளியில போனா நம்ம எப்படி நடந்துக்கணும், சோஷியல் எட்டிகெட் இதெல்லாம் தெரிஞ்ச வயசு. நீங்க அதுக்கான வயசு கீழே பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மிடில் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளோட பார்க்குற விதம், நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயம், தலையில் ஸ்கூலுக்கு என்ஹெச்க்கு போகிறது இதெல்லாம் பார்த்தா நீங்க ஏதோ ஒரு பிலோ லெஸ் தென் மாதிரி பார்க்குற அளவுக்கு இருக்கு. புலியிங் அதில் இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன்கள் சின்னதாக ஒரு 30 ஜடை போட்டு வருவாங்க. அவன் எப்போவாது அதை ஒரு டீக்ரேடட் திங்காக நினைச்சிருக்காங்க. தன்னை நடக்கிறது இல்ல, மத்தவங்க மத்தவங்களை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. படிப்பா தானே. யூ கைஸ் only asking us we don't bother about நீ வந்து சொல்றீங்க அவன் என்ன கீழா பார்க்கறானோ நோபடி கேன் என்ன யாரும் கெஸ் பண்றதுக்கு கவலைப்படலன்னு சொல்ற ஜெனரேஷன் டீச்சர் சொல்லுங்க. நீங்க டீச்சரா இருக்கீங்களா? அப்போ நான் என்ன கேட்கணும் மறுபடி, இப்போ இதெல்லாம் உங்க அண்ணங்களுக்கு உங்க சித்தப்பாக்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, பாவம் ஊர்லேருந்து வந்தாங்க, இவங்களுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்துச்சு, மேனேஜ் பண்ண முடியல, ஏன்னா இவங்க இன்ஃபீரியாரிட்டியோட உள்ள வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் பான் சிவிலைஸ்பூர் மாதிரி டெக்னாலஜி பணத்தோட நல்லா வந்திருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஏதோ மலேசியாவில் வேலை பார்க்குற ஒரு அப்பாவின் பிள்ளை இல்லை. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஏற்கனவே உங்கள் அப்பா ஐடி இன்ஜினியராக இருப்பார், இல்லைங்க டாக்டராக இருப்பார், பெரிய பதவியெல்லாம் இருக்காங்க. Are we not capable or are we feel bad about that? எதுக்கு நம்ம அதை பத்தி தப்பா நினைக்கிறோம்? கேப்பபிலிட்டி வருது, ஆனா அது ஒரு வயசுக்கு மேலதான் வருது. இப்போ நாங்கலாம் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க சின்ன 1 வயசு 2 வயசுலேருந்தே இங்க வளர்ந்தவங்களுக்கு வந்து அந்த ஹை ஸ்கூல் மிடில் ஸ்கூல் எண்டு வரைக்கும் அவங்களுக்கு அவங்க கல்ச்சர் பத்தி ஒரு மாதிரியா அந்த இன்ஃபீரியரா மத்தவங்க பண்றது இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம கூட்டம் நம்மளுக்கு பசங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க கல்ச்சரை பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை வருதுல, அதை சொல்லி கொடுக்காம அப்ப நீங்க என்னதான் பண்ணீங்க? இப்போ ஒரு கல்ச்சரை பத்தி அந்த பொண்ணு ப்ரைடால நினைக்கணும், நீயே பொட்டு வச்சுட்டு வர அப்படின்னு பொண்ணை கேட்டா இதுக்கு ஒரு அர்த்தம் இதுதான், நாங்க இதுக்கு தான் வைப்போம், இதான் இதோட ரீசன் இருக்கலாம். இல்லை நீ இது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிருக்கனா இது என்னோட இதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு ஏன் புரிய வைக்கலன்னு கேட்கணும். நாங்க புரிய வைக்க தான் சார் ட்ரை மறுபடியும் பாருங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க.
புரிய வைக்கலனா புரிய வச்சிருந்தா பிரச்சனை இல்லையே, அவங்க ஃபேஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ மெச்சூரிட்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் அவங்க கம்யூனிகேஷன் வச்சுக்கமா. அப்போ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்க்குள்ளே வாங்க. நீங்க அதுதான் சார், அந்த கம்யூனிகேஷன்ல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க கம்யூனிகேட் பண்றது, நம்ம என்ன சொல்ல வரோம்னு அவங்க லிசன் பண்ணாங்கனாலே அது இந்த பிள்ளைங்கெல்லாம் உருப்படாத முடிவு பண்ணிட்டே பேசினோம்னா எவனும் கேட்க மாட்டான். நம்ம எப்பனா நான் சொல்றது நீ கேளுனாலும் கேட்க மாட்டான். அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில சொல்லணும். இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு ப்ராப்ளி 14-15 இயர்ஸ் ஓல்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பொண்ணு சொல்ற ஏஜ் வந்து ஒரு 7-8 இயர்ஸ் ஓல்டு. அப்போ சொல்றாப்ப இப்போ எனக்கு மெச்சூரிட்டி இருக்கு. இப்போ யாராவது வந்து கேட்டா எஸ் அவன் இந்தியன், நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிடுவேன். ஆனா ஒரு 5 வயசுல 6 வயசுல நம்ம டிகிரி பாக்குறப்ப அப்போ அவங்க கிட்ட பேசவோ சொல்லவோ எனக்கிட்ட சேதி இல்லை. ரைட்டா? ஒரு ரிச்சான ஒரு ப்ரீஷியஸ் கல்ச்சரை வச்சிருக்கீங்கல்ல. கேட்டா நீங்க பிள்ளைங்களை வந்து நாங்கள் இந்தியன் வளர்க்க ட்ரை பண்றோம், இந்தியன் வளர்க்க ட்ரை பண்றோம், இட்லி சாம்பார் செஞ்சு சாப்பிட்றதா? இல்ல இல்ல. அப்ப ஏன் எனக்கு நீ அதை சொல்லி கொடுக்கலன்னு இந்த பிள்ளை கேட்கு சார். அதை சொல்லி கொடுத்தா ஏத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்டூடெண்ட் கூட தயாரா இல்ல சார். இன்னும் சொல்ல போனா உண்மை அதுதான். ரெண்டு அதாவது ஒண்ணு அவங்க கேட்க தயார் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுட்டே இருக்கு. இன்னொன்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு ஒத்துக்கிறது. இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் செய்யணும். இல்ல சார், அவன் என்ன தெரியுமா, எங்க பசங்கள்ட்ட என்ன தெரியுமா ஆன்சர் வருது. நீங்க உங்க அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டேன் சார். அப்படிதானே சொன்னீங்க. உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. போனுங்க. நீங்க போட்டு கேட்டீங்கன்னா உங்க அம்மா உங்களை என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இது நான் பெத்த பிள்ளையானே எனக்கு தெரியல, ஆஸ்பத்திரியில மாறி இருந்துச்சான்னு தெரியல, ஆனா எப்படி இருந்தது தெரியல. எப்போதுமே முதல் தலைமுறைக்கு தனக்கு அடுத்த தலைமுறை சரியாக இல்லைன்னு ஒரு எண்ணம் எப்போது இருக்கும். நீங்க இந்த டீச்சர்ஸ்லாம் யாரெல்லாம் டீச்சருங்க? அதே பையனா ஊர் முழுக்க டீச்சரா இருக்காங்க. உங்களுக்கு டீச்சர்ஸ்லாம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த பேட்ச் மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லை. ஆனா அதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வருஷம் சொல்லுவாங்க, அவங்க கண்ணுல ஒரு நல்ல பேட்ச் படவே இல்லை. அது மாதிரி நாம பெத்த பிள்ளைகளாமே புடுங்க வேண்டிய ஆளுதானா என்ன பண்ணுது? நீங்க என்ன சொல்லி ஃபர்ஸ்ட் கிரேட் பிள்ளை கூட கேட்காதுன்னா தவறு உங்க மேல தானே. ஏன்னா யார் வீக்கர் சைடோ அவங்க சைடு தான் நம்ம பேச முடியும். 1 வயசு குழந்தைக்கு உங்களை புரிந்து கொள்ள முடியாது, 3 வயது குழந்தைக்கு உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? 12 வயசுக்குள்ள 38 வயசு அம்மாவை புரிஞ்சுக்கிறோம். ஆனா 38 வயசுக்குள்ள 3 வயசு பிள்ளைய 38 வயசு அம்மா 3 வயசுக்குள்ளே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது அவரோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன தெரியுமா? நான் அமெரிக்கன் சிட்டிசன், என்ன எதுக்கு இந்தியா மாதிரி இருக்க சொல்றேன்? கரெக்ட் தானே? நானே தான் கேட்கிறேன். அவங்க அமெரிக்கன் சிட்டிசன் பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகி பாரு, ஒரு சட்டை, ஒரு பிரேஸ்லெட், ரீபக் ஷூஸ், சம்பந்தம் இல்லாம வேட்டி, அவன் பதட்டத்தில் இருக்கான். படத்துல என்ன பண்ணுவோம் பாருங்க. புஷ்பா எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காப்ல, இவர் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காப்ல. அவெல்லாம் முதல்ல இருந்து வெறுத்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ள இது வரைக்கும் பேண்ட் போட்டுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அவனை ஒரு குழப்பிட்டு இப்போ அவனை பார்த்தா நம்ம ஊர் பையன் மாதிரி இல்லை. நடுவில் வாங்குறதுக்கா கழுத்துல ஒரு செயின் போட்டுருக்கான். இந்த பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்களே போட்டு போட சொன்னாங்களா இல்லையா? என்கிட்டயும் சொன்னானோட கேட்குதுல. இப்போ இதுதான் கேள்வியே. ஃபாரன்சிக் படம் வந்து கொடுங்க. இப்போ பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்குது ஒரு பிள்ளை, ரைட்டா? இப்போ ஒரு சுச்சுவேஷன் வச்சுப்போம். ஓகே, இந்த பிள்ளை தான் அமைதியாக இருக்கு, அவனுக்கு ஒரு நிமிஷம். இப்போ அவங்க பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். இப்போ நீங்கள் அவன்கிட்ட சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இப்படி வளரணும்னு சொல்லுங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? தம்பி நீ சொல்கிறான், நான் அமெரிக்காவில் பிறந்தவன், நான் அமெரிக்காவில் தானே வளரணும், நீ என்ன இந்தியன் மாதிரி இருக்க சொல்கிறான்னு கேள்வி. நான் அமெரிக்கா தான் படிக்கிறேன், அமெரிக்கா தான் இருக்கு, நீங்கள் எதுக்கு நீ இந்தியா மாற்றுறீங்க? இப்போ பதில் சொல்லு. எனக்கு கம்யூனிகேஷன் நமக்கு தெரியுங்களா? இப்போ அடுத்த கட்டம் ஒன்று இருக்குல்ல, இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் போகணும்ல, இப்போ அவனுக்கு புரிய வைக்கும். எனக்கு நான் ஊருக்கு இப்போ அந்த பையன் ஒரு கேள்வி கேட்கறான். இது நியாயமான கேள்வி. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. எப்போதுமே நம்ம பேசல, அடுத்தவங்க பேசல, நம்ம பேசுறோம். இது நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? இவங்க மாதிரி இப்படி மொத்தமாக சொல்றாங்க அப்படி தோணும். அதே மாதிரி நீங்க பேசல அவங்களுக்கு தோணும். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, நாமெல்லாம் பேசல கீழே இருக்க பூரா பேருக்கு தோணும். என்னெல்லாம் பேசுறீங்க, அதை என்னமோ கேட்கறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு மனசு அப்படிதான் பொறுமை காட்டுங்க. இப்போ முதல் கேள்வி கேட்டாச்சு, அவன் அதுக்கு ஒன்று சொல்றான். இப்ப அவனுக்கு நீங்க புரிய வைங்க, புரிய வைங்க. ஏன்னா அடுத்த பாயிண்டே எனக்கு வேணும். இந்த மாதிரி எந்த பிள்ளையுமே வந்து நின்று வந்து பதில் சொல்றது இல்ல சார். மறுபடியும் சொல்லுங்க. அதாவது நீங்க ஒரு ஜாமீன்ல வந்த சிறை கைதி ட்ரீட் பண்ண அந்த பையன் என்ன கேட்டுட்டாப்ப, இனி இப்படி இருக்கணும்னு சொல்றீங்க. அவன் கேட்கறான், ஆமா நான் அமெரிக்காவில் பிறந்தவன்,
நான் அமெரிக்க சிட்டிசன் மாதிரி தானே இருக்கிறது, ஒரு சாதாரண கேள்விதான். ரைட் தானே? அமெரிக்க சிட்டிசன் மாதிரி இருக்கணுமான்னு கேட்க மாட்டாங்க, அப்படித்தான் இருப்பேன் அப்படின்ட்டு போயிடுவோம். இல்ல, ஏன்னா இந்த முத கேள்விக்கு அடுத்து ரெண்டாவதே உங்களுக்கு பேச தெரியல, அதுதான் நமக்கு அதுக்கு பதிலே இல்ல. எப்ப அதனால நீங்க என்ன பண்ணுறீங்க, இந்த பாரு சொல்றத கேளு. இப்ப அதான்ப்பா நீ என்னத்த நான் சொல்றதை கேட்கறது, எனக்கு பதில் தான் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு டயலாக் சொல்லுங்க. நான்லாம் எங்க அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பேன். அது நாங்க என்ன பண்ணேன், அது உங்க தலையில இருக்கு சார். அவங்களுக்கு பதில் வந்து நீங்க அமெரிக்காவிலே பிறந்தாலும் ஒரு இந்தியன் ஃபேமிலியில் நீங்க பிறந்திருக்கீங்க. ஸோ அதுக்கான எங்களுக்கான ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கு, எங்களுக்கான ஒரு மரியாதைகள் இருக்கு. அதை அவங்க தெரிஞ்சுக்கணும், அதோட அவங்களோட கடமை அதை சொல்லி கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் யார் சைடில் இருக்கு? தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க மட்டும் கம்யூனிகேஷன் பண்ணலாம், எதுக்கு வராதீங்க. தம்பிட்ட கொடுங்க, அண்ணே தம்பி கொடுங்க. நானும் உங்களை ரொம்ப பிடிச்சுங்க. நான் பல ஷோ நடத்திருக்கேன். ஒரு ஷோவை பின்னால உட்காந்து பார்த்தா ஒரே ஆள் வந்தாங்க, பின்னால உட்காந்து வெறும் அந்த பொறுமை யார் சாமி எனக்கு பாராட்டணும். நம்மகிட்டே நாளைக்கு ஒரு மணி நேரம் ஃப்ரீயா பேசுவோம். மனுஷன் நான் சந்திச்சது இல்லை. இந்த பிரச்சனை நாங்களும் ஃபேஸ் பண்ணி தான் சார் வந்திருக்கோம். நாங்களும் கிராமத்துல தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கோம். உங்க பிரச்சனை பாஸ். இப்போ எனக்கு பிரச்சனை என்ன சொல்றான்னா, இந்த பொண்ணு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாப்ல, எனக்கு புரியும்படியா சொல்லுன்னு ஆரம்பிக்கிறாப்ல. புரியும்படியா சொல்லுன்னு சொன்னோம்னா மேடம் ஒரே கேள்வியில முடிச்சுட்டாப்ல. உங்க தோட்டத்தில் என்ன இருக்குன்னா நான் சொல்றது நீ கேட்க, அதான உங்களோட ஐடியா. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அவன் கேட்கறான், நான் சொல்றது ஒழுங்கா செய். வேற என்னது வெள்ளிக்கிழமை எதுவா நகை வெட்டாத அப்படின்னு நம்ம சொல்லிருப்பான் இல்லையா? என்னைக்காது ஏன் வெள்ளிக்கிழமை நகை வெட்டக்கூடாது நீங்க கேட்குறீங்களா? ஏன் கேட்கல? மைக்குங்க ஏன் கேட்கலாம்? நீங்க கேட்டது இல்ல, வெள்ளிக்கிழமை எதுவா நகை வெட்டாத இல்லாட்டி ராத்திரி நகை வெட்டாத அப்படிமாங்கல்ல, அது ஏன் இன்னைக்காவது கேட்டீங்களா இல்லையா? கேட்கல சார். ஏன் கேட்கல? அதுதான் சார் பிரச்சனையே. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்ல, அதனால கேட்கல. அவனுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு, அவன் கேட்பான். அதுதான் சார் எங்க பிரச்சனையே. அப்ப நீங்க படிக்க அதுதான் இரவுல நகை வெட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அப்பெல்லாம் கரண்ட் கிடையாது. ஸோ வெட்டி போட்டுட்டா யார் காலையில குத்திருங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிலாம் ஆடான்னு வச்சுக்குவேன். இப்போ அம்மா சொல்றது அப்படியே நீங்க கேட்டதுனால உங்க பிள்ளையும் அதை அப்படியே கேட்கணும்னு என்ன நியாயம் இருக்குன்னு இவங்க கேட்கறாங்க. இல்லாம அவங்கள்ட்ட மைக் கொடுங்க ரொம்ப நேரமா அவங்களுமே போட்டோகிராஃபெல்லாம் ரெடி பண்ணி தான் வந்த மாதிரி சம பண்ணிடுவான். இன்னும் எவ்வளோ நேரம் போகலாம்? இன்னும் எவ்வளோ நேரம் போகலாம்? போகலாம். என்ன சவுதி பண்ணிக்கிற உட்காந்து அடிங்க தெரியும். வெளியே இவங்க நீர் அடிக்குது, எனக்கு வேஸ்ட் கொட்டு. எனக்கு வேற இவங்க கையில மைக்கு போய் அது வேற படப்பட. மூவிங் டு த பாயிண்ட்ஸ், கம்யூனிகேஷன் லேப்ஸ் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு தரப்புல நீங்க அவர்களுடைய அனுபவத்தை எப்படி ஒமிட் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி போக முடியும்? இப்போ த வேர்ல்டு கம்ஸ் வித் சிஸ்டம். நீங்க சுதந்திரம்னு எதை நினைக்கிறீங்க? வாட் இஸ் கால் ஃப்ரீடம்? இப்போ இந்த பசங்களுக்கு என்ன ஃப்ரீடம் கொடுக்காம இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களோட கருத்துக்களுக்கு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மரியாதை அவங்க கொடுக்கறது இல்ல. எல்லா வயசுலயும் அவங்களுக்கு அவங்க கருத்துக்கு நீ சின்ன குழந்தை அதுக்கான மரியாதை மட்டும்தான் கொடுக்கணும். அவங்க வளர்ந்ததை அவங்க அக்னாலஜே பண்றது இல்ல. அவங்க கம்யூனிகேஷன் சொல்றாங்கல்ல, ஒரு விஷயத்தை நீங்க ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா அது ஒழுங்கா போய் கம்யூனிகேட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் இருக்க முடியும். கேட்கறவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நீங்க சொல்லணும். ஒரு இது என்னன்னா, நம்ம அழுத்தமா சொன்னோம்னா அத்தாரிட்டேட்டிவ்னு சொல்றாங்க. உட்காந்து பேசுறதுக்கு ரெடியா இருந்தாக்கா கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க நல்ல பாயிண்ட் சொல்றாங்க. கம்யூனிகேஷன்ல ரிசீவிங் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட கம்யூனிகேட் பண்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பெருசு. இப்போ இங்க கீழே இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கன்னா இப்போ ஆளாலும் ஒரு பக்கம் போறப்ப நான் இழுத்து பிடிச்சில இது இல்லைங்க இந்த லைன் நான் ஏன் இழுக்கிறேன், நான் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ரைட்டா? நாம என்ன நினைக்கிறோம், நாம பேசிப்பான் புரிஞ்சா என்ன புரியாது. நான் பேசுறது நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணல, உத்தரவு போடுறீங்க தான் ப்ராப்ளம். சார், உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி நாங்க நிறைய பேர்கிட்ட கலந்து பேசிட்டு தான் நாங்க அதை சொல்லுவோம். நீங்க யார்கிட்ட கலந்து பேசுறீங்க? எங்க ஏஜ்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவன் என்ன சொல்லுவாங்க, பூரி கிழங்கு மாதிரி ஒரு ஐட்டம் வந்துருப்பாங்க, சாப்பிட்ட கேஸ் வராது அங்கிள் நானே சொல்ல பேசுவேன். ஆனா கரெக்ட், இவங்க வாழ்க்கைய சம்பந்தமே இல்லாத இது எப்படிங்களா, நல்லா படிச்ச தம்பிகள் எல்லாம் அண்ணன்கிட்ட கேட்டுட்டு போன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
ஏதோ நம்ம டிவியில் வந்து பேசுறதுனால உலக விஷயமே நமக்கு தெரியும் எப்படி எங்கள் சித்தப்பாலாம் நம்புறாங்களோ அது மாதிரி நீங்க நம்ப சொல்றீங்க. பாவம் நீங்க படிச்சு தொலைஞ்சிட்டாங்க, நம்ப மாட்டேங்க. இப்போ சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேல்யூவேட்டான பாயிண்ட். கம்யூனிகேஷனோட ரூலு பேசுறவங்களுடைய பொறுப்பு. 1000 பேரை முன்னால வச்சுக்கிட்டு 50,000 பேரை முன்னால வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் தலைவர் பேசுறப்ப அவனுக்கு புரியலன்னு கிளைம் பண்ணவே முடியாது. அவனுக்கு புரிய வைக்க வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பே. அந்த கட்சியுடைய கொள்கையோ அல்லது தேசத்துடைய நலன் சார்ந்த விஷயத்தையோ புரிய வைக்கிறதா ஒரு பொறுப்பு. ஒரு டீச்சர் பாடம் நடத்துறாரு, நம்ம என்ன சொல்றோம், பசங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சொல்றோம். அவர் புரியுற மாதிரி நடத்தல அப்படின்னா சொல்றோம். புரியுற மாதிரி ஏன் நடத்தாரு? புஷ்பா கவனமா புரியுற மாதிரி நடத்துறது கிடையாது சார். நாங்கள் டேட்டாலாம் பார்த்து பண்ணி அப்படின்னா ஒவ்வொரு நேரம் கேள்வி கேட்கும் போதும் நாங்கள் பதில் சொல்றதுக்கு ஜென்சியில நம்ம குழந்தை ஒரு 4-5 வார்த்தை சொல்லுங்க, புஷ்பா அர்த்தம் சொல்லுவாங்க. யாரும் சொல்லுவாங்க. ஓகே, ஜென்சி வேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களா? இல்ல ஜென் ஆல்பா பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு ஜென்சியே 2K வேர்டே தெரியாது. ஓகே, ஜென் ஆல்பான்னு நீங்க உங்களுக்குள்ள பேசி வாக்குறது இல்லை. நீங்க அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க அவங்க வேர்டு உங்களுக்கு தெரியுங்களா? புஷ்பா குழப்பா எல்லாரும் புஷ்பா நாம பழக்கிறேன். சிக்மா 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 நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? சொல்றது வேற. இருங்க சிக்மாங்கிறது ஒரு ஆல்பா மேல் மாதிரி. ஆல்பா மேல் லீடர் ஆஃப் த பேங்க். ஓகே, அப்ப ஒரு ஆள் தெரியல, இன்னொரு ஆள் தெரியுது. அப்ப நீங்க தான் இருக்கிற டேட்டா பேசுறது. இவருக்கு தேவையான சொல்லுங்க, அது போடுறான். ரொம்ப வந்து கெத்தான விஷயம். ஓகே, இப்போ இது வந்து நீங்க புஷ்பாவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை போய் அவரை தப்பா சொல்லுவீங்க. வேற ஒரு வேர்டு போடுங்க, வேற ஒரு வேர்டு ஜென்சி இல்லைங்க. கரிஷ்மா கெத்துக்கிறேன் பார்த்தீங்களா? அதுலேயும் தப்பு சொல்றீங்க. அதாவது அதை தப்பா சொன்னா பரவாயில்ல, அந்த ஆன்சர் கரிஷ்மாலாம் கெத்துக்கிறேன். கரிஷ்மா கெத்து வேற, கரிஷ்மா வேற. புஷ்பாவை பார்க்க போயிட்டு நிற்பீங்கல்ல, அது கெத்து. நீங்க நிக்கிற அழகா பார்த்தது ரசிக்கல, அது கரிஷ்மா. It's giving. It's giving. It's giving. அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் நாம தெரியும். அன்னைக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும், காசு கொண்டு போய் இறங்கணுமா, அள்ளி தூக்கணுமா, வீட்டில் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணுமான்னு மாட்டாங்க. பரம்பரை ஒரு விஷயத்தை இட்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்றோம், அதுக்கு என்ன மீனிங்? அவங்க பதிலாம் சொல்ல முடியாது. என்னன்னா அந்த வேர்ட்லாம் தெரியாதாலும் அப்டேட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனா என்னன்னு கேட்டா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாங்க உங்க வேர்ல்டுக்குள்ள போறோம், கொல்லப்புறமா வாரோம்னா சொல்றீங்கல்ல, அவன் வேர்ல்டோட நம்ம டிராவலே ஆகல இல்ல. அவன் வேர்ல்டோட நம்ம போகும்போது இப்ப நீங்க என்ன சொல்றீங்களா, இப்போ ஒரு இவங்க பெருவாதியா நான் பார்த்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு நமக்கு அட்வைஸே பண்ண வர மாட்டேங்குது. அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன். இப்போ புஷ்பா பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணா என்ன பண்ணுறதுங்களா, முதல்ல எடுத்தவொடனே ஒரு ஆரம்பாய். நான் அந்த காலத்துல இந்த ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் மூத்த பிள்ளை இருக்கும், ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்கும், மனைவி நிற்பாங்க, இவர் ஆரம்பித்தார். நான் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சோடனே அந்த 3 பேர் தான் முதல்ல அந்த ஏரியாவிலேருந்து எஸ் ஆகிறது யாருன்னு பார்த்தா அவன் கொண்டாட்டியா. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்ல ஆரம்பிச்ச கதை. எங்க வந்து நீ அந்த காலத்துல என்ன பண்ணா என்னடா. அப்ப பிள்ளைகளுடைய மொழியில் உரையாடுவதற்கான தோதை நம்ம கிட்ட இல்லையே. அப்ப கம்யூனிகேஷன் எப்படி போய் கனெக்ட் ஆகும் சார்? அதான் நான் 100% அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது சார். 50% 40% தான் அந்த கம்யூனிகேஷன் ட்ரை டு அவங்களோட பிரிட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவில் இருந்ததுன்னா நீங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, மாமாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க மூலியமா பாடி லாங்குவேஜ் மூலியமா அவங்க நிறைய கற்றுப்பாங்க. பட் எங்களால ஒரு 50% என்ன சொல்ல முடியுமோ அப்ப உங்களால முழுசா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ரைட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இவங்க ஏஜுக்கு இவங்களுக்கு இவங்க துறை சார்ந்த எக்ஸ்போஷர் அதிகமா இல்ல உங்களுக்கு அவர்கள் துறை சார்ந்த எக்ஸ்போஷர் அதிகமா? அவங்களுக்கு அந்த இந்த துறையிலே டிசைட் பண்ற ஏஜ்ல அவங்க இல்ல சார். என்ன சொல்றீங்க? ஏப்பா நான் என்ன சொல்ல வரேன், இங்க எந்த வயசுல நீங்க உங்க கோர்சஸை சூஸ் பண்றதுக்கு பள்ளிக்கூடங்கள் அனுமதிக்கின்றன? 6ஆவதுலயே நம்ம சூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரசாங்கமே முடிவு பண்ணுது 6ஆம் வகுப்பிலேயே ஒருவர் அந்த இடத்தை அடைகிறார். நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஒண்ணா படிப்போம்.
11th தான் ஒருத்தர் பயாலஜி எடுத்துப்போம், ஒருத்தர் காமர்ஸ் எடுத்துப்போம். ஏன் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பொதுப்பாடம் எல்லாத்தையும் படிச்சிடணும். அப்போ நமக்கு புரியும் நான் சயின்ஸ் ஆளா காமர்ஸ் ஆளான்னு புரிஞ்சுக்கிட்டு 11th எடுத்துக்கலாம். இப்போ அதை லெவலில் கீழே கொண்டாந்து 6ஆம் கிளாஸில் கொண்டாண்டாங்க. அப்போ ஒரு ஆவரேஜில் 6ஆம் கிளாஸ்ல ஓரளவுக்கு அடுத்தது என்ன செய்யணும் பிள்ளைங்களுக்கு தெரியும். சிம்பிள் கொஸ்டின் சார், அவங்களுக்கு கடந்த 5 இயர்ஸ்ல எத்தனை வாட்டி அவங்க என்ன ஆகணும் முடிவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல பண்ணிட்டே இருக்காங்க சார். ஏன்னா ஆப்ஷன் இல்லாத காலத்தில் நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஆப்ஷன் இருக்கிற காலத்தில் பண்ணிட்டே இருப்பாங்க, பண்ணிட்டே இருக்கணும். அதான் சரி. ஆக்சுவலி நீங்கள் குழப்பி விட்டாதீங்க. ஐயாப்பா என்னது நான் நியூட்ரல் ஆக்ட் நடத்த பண்ண மாட்டேங்க வாஸ் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. வாஸ் என் பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கிற போஸ்ட்டு போலீஸ் ஆக சொன்னேன். ஏன்னா வந்து ஏர்போர்ட்லாம் பார்க்குறப்போ வந்து போலீஸை பார்க்குற ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்குல்ல. அப்போ கேட்பா என்ன அப்படின்னு சொன்னால் என்னப்பா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க நினச்சா வந்து தப்பு பண்ணால் பிடிச்சி வச்சுனா அதுலேருந்து போலீஸ். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்கூல் இருப்பான், அதுக்கப்புறம் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காஷ்மீர் கோலை கூப்பிட்டு போய்ட்டு நான் மிலிட்டரிக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு நீ என்ன ஆக போனா, இல்லை நான் சும்மா தான் இருக்க போகிறேன் அப்படின்னா. என்னம்மா சும்மா தான் என்னம்மா செய்வேன், நான் பணமதி சொல்லி போவேன், போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி ஜூஸ் போட்டு குடிப்பேன். இது எங்கேயாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தா எங்கள் சொந்தக்கார பெரியம்மா ஒருத்தவங்க வந்துட்டாங்க. டெய்லி அவளை கூட்டிகிட்டு போகிறது, போயிட்டு பழமுதிச்சோட பழம் வாங்கி வீட்டில் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்காங்க. இது நல்லா இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்மூத்தாக போகுது எனக்கு. நான் அப்போ கேட்டேன், அப்போ காசுக்கு என்ன பண்ணுவேன், உங்கள் ஆஃபீஸில் நான் எடுத்துக்கிறப்பா கணக்கு என் ஆஃபீஸில் அந்த மாதிரி ஒன்று பணம் இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆக்சுவலாக மாறிக்கிட்டே இருக்கணுங்க, நம்ம மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் அது மாறிக்கிட்டே இருக்கும். வந்து ஒரு இடத்துல அவங்க அறைவாகும். இது கன்ஃபியூஷன் இல்லை, கிளாரிட்டியை நோக்கின ஒரு நிதானமான பயணம் தான். நம்மகிட்ட கருப்பு சட்டை, ஒரு வெள்ளை பேண்ட்டு, ஒரு ப்ளூ கலர் சட்டை, ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்தோம். கருப்பு சட்டைக்கு ஒரே காம்பினேஷன் வெள்ளை தான். கமலஹாசனே எல்லாம் போடுவார், குழப்பமே இல்லை. இப்போ வாடுறப்ப திறந்தீங்கன்னா துண்டை கட்டி நின்றுக்கிட்டே இருக்காங்க, எதை போடுறது அப்படின்னு. கடைசியில் சம்பந்தமே இல்லாமல் இப்படி ஒரு காம்பினேஷனில் நம்ம வந்து இது கன்ஃபியூஷன் இல்லை. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, நான் ஓகே இந்த என்ன பேசாத ஏழைகள் 2-3 பேர் நானே அப்படித்தான் நினைச்சேன். நீ 3 பேரை வச்சு உங்க அவ்வளவு பேரை அங்க வச்சிருந்தாலும் செஞ்சிருப்பாங்க. அவன் ஒருத்தம் போது அந்த எல்லாத்தையும் சொல்லி இல்ல பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருந்தாலும் செகண்ட் ஜெனரேஷன் கரெக்டா பேசுறாங்களே. அதனால தப்பு கிடையாது, பேசுறோம். அவங்க இப்போ பேசுனது வரைக்கும் என்ன இருந்ததுன்னா அக்னாலஜ் பண்ற பாயிண்ட்டுக்கு வர மாட்டோம். அப்போ குழந்தைக்கு கம்யூனிகேஷன் என்னன்னா இது ஒரு ஐட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் கம்யூனிகேஷன் தே வில் ட்ரை டு கம்யூனிகேட். உங்களுக்கு ரிங் டவுன் போய் அந்த கால் எடுக்கிறது 4 தடவை ரிங் பண்ணுவாங்க, அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதனால தான் கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேன். when they try to reach சயின்டிஸ்டா நீங்க சயின்டிஸ்டா அப்படின்னா இது ஒரு லாஜிக். ஓ இது புரியுது. நான் பக்கத்துல லேப்ல கூட கொண்ட பேசுற மாதிரியே இருக்கு, உங்களுக்கு புரியுது. ஹைட்ரேஷனே இங்கே போய் ஆப்பாயி உங்களை எவ்வளோ நம்பி மைக் வாங்கி கொடுத்தாங்க. கேட்டுக்கோ ஏதாவது சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. இல்ல ஏதோ லாஸ்டா நீங்க சமயம் முடிக்க போறாங்க. இந்த செகண்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு ப்ரெஷரைஸ் பீரியட். இப்போ அமெரிக்காவுக்கு வந்த 90% ஆஃப் மக்கள் வந்து எல்லாம் ரொம்ப படித்து அந்த டாப் 3 ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ரேஞ்சில் வந்த மக்கள். ஸோ அவங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்து அதிகமாக படிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சாலும் பயப்படுறதுல ஒரு அந்த மீடியாக்களுக்கே அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லா பிள்ளைங்களும் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருக்கணும், எல்லா பிள்ளைங்களும் அந்த ஒரு டாப் நாச்சாக தான் இருக்கணும், அதை விட்டு கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும். ஓகே, விழாக்குழுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், சரியா? அப்புறமா உங்களுக்கா வெளியில நீங்க பேசுறியா? இல்ல அவர் பேசிட்டாரு, நீங்க தான் பேசுனீங்க. அப்புறம் உங்க ஏரியாக்காரா? என்ன ஒரு ஒரே ஒரு கான்செப்ட், அவங்க கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது எதுல வந்துட்டு இம்பாக்ட் ஆகுதுன்னா, இந்த குழந்தைங்க வந்துட்டு ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல ப்ராம் வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னு, they cannot come to the parents and say அம்மா நான் ஒரு பையனை வந்து இன்வைட் பண்றேன், இது வந்துட்டு இங்க நார்மல். வேற இங்க வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை இன்வைட் பண்றதோ இல்லாட்டி ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ராமுக்கு போறதோ இங்க நார்மல். பட் அவங்களால வந்து டைரக்டா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியறது. இது எங்க லீட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இட் லீட்ஸ் டு a confused marriage.
they cannot able to select. அவங்களோட அந்த சோஷியல் ஸ்கில் வந்துட்டு அதர் பார்ட்னர் நெக்ஸ்ட் பார்ட்னர் கூட அவங்களால ஈஸியாக மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. நீங்கள் எல்லாருமே சின்ன குழந்தைங்க காலேஜ் அந்த லெவலில் நிற்கிறாங்க. when I see like some of the parents who are like older kids இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்துட்டு மேரேஜ் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏன்னா இந்த கிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப சர்வசாதாரணம், லவ் மேரேஜுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கு. லவ் மேரேஜ் வந்துட்டு இங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு நார்மல் லவ், அவங்க வந்து டேட் பண்ணி அவங்க இருந்தாலும் மேரேஜ் பண்றது. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த டேட்டிங் வந்துட்டு அவங்களுக்கு அது ஆக்சுவலா இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிக்கலாவதுக்கு பிராமுக்கு போகாதான் ஒரே காரணம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த சோஷியல் வந்துட்டு அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு அதர் பார்ட்னரோட கஷ்டப்படுறாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், உங்களுடைய தான் உங்க வீட்டுக்கார கஷ்டப்படுவாரு, கஷ்டப்பட்டாலே செய்யும். இல்ல நான் சொல்ல தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய வாழ்வியல் சூழல் இங்க இருக்கு. அந்த ஸ்கில் நம்ம பசங்க இல்லாம இருக்க முடியும். சொல்லிடுறாங்க உலகம் முழுவதும் இந்த ஸ்கில்ல ப்ராப்ளம் இருக்கு. உலகம் ஆமா இங்க ரொம்ப கஷ்டம். ஆமா ஆக்சுவலா உத்தமா நமக்காக நீங்க கஷ்டப்பட்டு பொண்ணு பாக்குறாங்க அதை கட்டுறதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா பார்ட்னரை தேடுறது தான் இன்னைக்கு சைனாலே ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்கும் அவங்க தான் அவங்க பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ற பார்ட்னரும் அவங்க அக்செப்ட் பண்ற மனநிலை அவங்களுக்கு இல்ல. ஆமா அவங்களுக்கும் சூஸ் பண்ற கெபாசிட்டியும் கம்மி. அதான் இது நாட் ஜஸ்ட் வித் அவர் கிட்ஸ் man. அது மறுபடியும் சொல்றது இது ஒரு நவீன கால பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஏன்னா வாழ்க்கை குறித்த அன்சர்டனிட்டி நிறைய இருக்கிறதுனால இவங்களுக்கு தொடர்ச்சியாக ஒருவரோடு வாழ முடியுமாங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இது நம்ம ரேஸ்ல மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இந்த பிரச்சனை. இது பிராமுக்கு போகாததுனாலதான், காந்தி சொன்னதை கேட்காதனாலதான் லெவலுக்கு இதை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. எஸ் நீங்க சொல்றது மாதிரி இந்த லைஃப் இங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலுக்கு தேவைப்படக்கூடிய சில ட்ரைட்ஸ் இருக்கு. அந்த ட்ரைட்ஸை இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்காம நம்மளுடைய கட்டுப்பட்டித்தனம் நெருக்குகிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல எழுதணும். ஓகே இனிமே நான் மட்டும்தான். அடுத்த 10 நிமிஷம் யாரும் பேசக்கூடாது. புஷ்பம் அமைதியா இருக்கு. ஓகே வேண்டாம், நீ பினிஷ் பண்ண என்னையே பினிஷ் பண்ணுங்க. ஓகே அது அந்த கணக்கு எடுத்து டிவியில் வராது. நம்மளோட ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சிக்கலா இது எல்லா இனக்குழுக்களுக்கும் இந்த சிக்கல் இருக்கு. என்னன்னா நான் வளர்க்கப்பட்ட முறை மிக சரியானது என்று நாம் எப்பொழுதுமே நம்புகிறோம். ஆனா நாம வளரும் போது அதை ஒத்துக்கிட்டதே கிடையாது. நம்ம எல்லாருமே எங்க அப்பா எனக்கு சுதந்திரம் கொடுக்கல, எங்க அம்மா கட்டுப்பட்டித்தனமாக இருக்கிறார்கள், என் ஃப்ரெண்டோட அப்பா ரொம்ப மாடர்னானவர், ஆனா என் அப்பா அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட அதற்கு பிறகு நம்ம என்ன கிளைம் பண்றோம்னா நான் வளர்க்கப்பட்ட முறை சிறப்பானது ஒன்று. இரண்டாவது, நான் எப்படி வாழ்ந்தேனோ அதை தாண்டி நான் கொடுக்கிற எல்லா சௌகரியமும் மிகப்பெரிய விஷயம், அது அற்புதத்தை நிகழ்த்துவது போன்றது அப்படின்னு நினைப்போம். இப்போ நீங்க இருக்கீங்கன்னா நீங்க படிக்கிற காலத்துல உங்களோட கூட படிக்கக்கூடிய ஒரு பையனை நீங்க உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வர முடியாது, உங்க வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறதுனா எனக்கெல்லாம் அப்படிதான், ஆனா அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான், நான் நடுகாலில் உட்கார வச்சு நானே அவளுக்கு இட்லி கொடுத்தேன், இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு லெவலுக்கு அதை ஃபீல் பண்ணக்கூடாது. அது அந்த காலகட்டத்தின் சூழல், இது இந்த காலகட்டத்தின் சூழல். நான் வளர்ந்ததை போன்றுதான் இந்த பிள்ளை வளர்ந்தால்தான் அது சரி என்று நம்புவதே ஒரு அதிகாரம் தான். அதுவே ஒரு அதிகாரம் தான். என்னுடைய முறைதான் சிறந்தது என்று நம்புவதே ஒரு பெரும் அதிகாரம் தான். அதனால நம்ம எப்போ பார்த்தாலும் நானும் எங்கள் அப்பா முன்னாடி நின்று கூட பேச மாட்டேன். எங்கள் அப்பா வந்தால் நாங்கள் எந்திரிச்சு அப்படி போயிடுவோம். ஏன் அந்த ஜெயிலில் என்ன வந்தாரு, அப்பா வந்தால் என்ன, நம்ம அப்பாக்கெல்லாம் அப்போ எப்படி பேசிப்பாங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. 2 அப்பாக்கள் டீக்கல்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க ஜகஜோதியா இருக்கும். என் பையன் நான் என் முன்னால் ஒன்று கூட பேச மாட்டேன். இது ஒரு பெருமை. புஷ்பாலாம் அதான் பெருமை நினச்சிக்கிட்டு எடுத்துருந்துச்சுல. உடனே அவரு ஒரு வடையை திரட்டு அவர் சொல்லுவாப்ல, உன் பையனாவது பரவாயில்ல, என் பையனா நான் இருக்க ஏரியால இருக்க மாட்டான், உங்கள்கிட்ட ஜெயிலில் வைக்க வேண்டியதா. அப்ப அன்னைக்கு அது பெரிய நல்ல பேரண்டிங் நம்பப்பட்டது. இன்னைக்கு அந்த பேரண்டிங் நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அது நல்ல பேரண்டிங் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. மாறாக நீங்க கூட உட்கார வச்சு பேசி அதை இடம் கொடுக்கறத மாபெரும் சுதந்திரத்தை நான் வழங்கி இருக்கிறேன்னு நீங்களே உங்களை பெருமையா பேசிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கற்பிதத்தை உண்டு பண்ணுகிறது. எப்பொழுதுமே குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங் ஒன்று கிடையாது. சுஜாதா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், ஜெயகாந்தன் சார் அடிக்கடி ஒரு இதில் ஒரு வரியில் ஒன்று சொல்லுவார், நான் அவமானங்களை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் அப்படின்பார். வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். அந்த காலகட்டத்தில் உங்கள் அம்மா அப்பா வளர்த்த காலகட்டத்தில் அது ஒரு நியாயம். அதே நியாயத்தை நீங்கள் இப்போ இவங்க மேலே இம்போஸ் பண்ணவே முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன, மாறி இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னு. ஒரு தேசம் இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரியான நாடுகள்கிட்ட ஒரு யூனிக்னஸ். அப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை தெரியுமா, அங்கேயும் இங்கே வந்து உட்காந்துட்டு இவங்களை திட்டிக்கிட்டே இருக்கு.
அங்கே இந்த மெட்ராஸ்கர் வர்ற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் சொல்லுவாங்க மனுஷன் இருப்பான் அந்த ஊர்ல இருந்து சாகர வரைக்கும் அங்கே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஊராடா அவனு திட்டுவாங்க. அந்த ஊர் தான் அவனுக்கு சோறு போட்டிருக்கோம், அந்த ஊர் தான் அவனுக்கான எல்லா அந்தஸ்தையும் கொடுத்துருக்கோம், அந்த ஊர் தான் அவனுக்கான எக்ஸ்போஷரை கொடுத்துருக்கோம். ஆனால் திட்டிக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். அப்போ ஊருக்கு போய் தொலை போக மாட்டாங்க. மாப்பிள்ள தென்னந்தோப்புல கட்டில் போட்டு படுத்தோம்னா அந்த காற்றுல அப்போ போக மாட்டாங்க. பொங்கல் போனா கூட மறுநாள் வந்துடுவான். ஆரன் சத்தம் இல்லாமல் இவனால தூங்க முடியாது, பீச்சு காற்று அடிக்காம அவனால தூங்க முடியாது. உலகத்திலேயே மிகச்சிறந்த கலாச்சாரத்தை நான் தான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க எப்போ உடம்பு புடியா பிடிச்சிக்கிறீங்களோ அப்போ இங்கே இருக்க எல்லா கலாச்சாரமும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும். பெரிய அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா எங்களை மாதிரி ஆளுங்க அங்கே இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு அமெரிக்காவில் பூரா போயில கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியவா நம்புற மாதிரியே 20 வருஷமா இங்கே இருக்கிறவனும் நம்புறாங்கிறதா ஸ்பெஷாலிட்டி. இவனும் குடும்பத்தோட இருக்கான், இவனுக்கும் பிள்ளை குட்டிலாம் இருக்குது, அவங்களும் நல்லவங்க தான். நம்ம கலாச்சாரத்திலிருந்து முற்றிலும் எதிரான ஒரு கலாச்சாரம் இல்லை. அவர்களோட நம்ம பெருசாக புலங்கலை. நீங்கள் கவனிங்களேன், இப்போ கூட இவ்வளோ நிகழ்ச்சி இருக்குல்ல, இப்போ பாருங்க, நீங்கள் யாராவது ஒரு ஆள் உங்கள் கூட வேலை பார்க்குற ஜான்சனையோ டேவிட்டையோ யாரோ ஒருத்தனை எங்கள் ஊர்லேருந்து கோபிநாத் ஒருத்தன் வாரான், கூட குறைச்சி பேசுவான், வாயே அப்படின்னு கூட்டி வந்திருக்கிறாங்க, எவனையும் சேர்க்க மாட்டான். அவர் இங்கே வந்திருக்காள், அவர் இங்கே இருக்கிறார், புரியுதா இல்லையா? நீங்கள் வந்து டீச்சர் இப்படி புழுகலாமா? அவன் தாடிக்காரன், அவனுக்கு என்னன்னே தெரியல, அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். நான் போன பிறகு லைட் ஆஃப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நம்ம யாரையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கல, ஏன்னா அவன் சரியில்லை நம்ம நினைக்கிறோம். என் வாழ்க்கையை வாழாத ஒருவன் என்னை போன்றவன் அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஊரின் தத்துவம் கம்ப்ளீட்டாக வேறு. அவன் வாழ்க்கை வேறு, அவன் நெறிகள் வேறு, அவன் லைஃப் ஸ்டைல் வேறு. ஆனால் நீ அவன் ஒன்றா இருக்கணும். அதுதான் பியூட்டி ஆஃப் லைஃப், அதுதான் பியூட்டி ஆஃப் லைஃப். உடன்படும் மனிதர்களோடு சேர்ந்து புழங்குவதல்ல வாழ்க்கை, உடன்பட முடியாதவர்களோடு சேர்ந்து புழங்க பழகுவது தான் வாழ்க்கை. That's called the social skills comes into picture. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம அந்த பிள்ளை அழகாக ஒரு கேள்வி கேட்டேன், அதனால தான் அந்த அவ்வளோ டிபேட் நான் எடுத்துகிட்டு போனேன். 7 வயசுல நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணல. எனக்கு ஏன் பண்பாடு எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல? நம்ம பண்பாடு எப்படி சொல்லிக் கொடுப்போம் தெரியுமா? எதுவெல்லாம் நான் செய்ய விரும்புகிறோம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல பண்பாட்டு தான் இருப்பீங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸு போடுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது போடாத அப்படின்னா ஏன் நம்ம கல்ச்சர் இது இல்லை. சரி தொலையுது, நான் ஒரு ஸ்விங் பேக் போடுறேன், போட ஏன் நம்ம கல்ச்சர் இது இல்லை. ஒரு பீஸா சாப்பிடக்கூடாது, ஏன் நம்ம கல்ச்சர் இது. அப்போ இந்த சின்ன வயசு இந்த பிள்ளைங்க மண்டையில் என்ன ஏறும்னா எதுவெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அதை தடை செய்வதற்கு போய் நம்முடைய கல்ச்சர்னு நீங்கள் படப்படுறீங்க. கலாச்சாரத்தை தண்டனையை கூட பிள்ளைங்க மனசுக்கு நீங்கள் திணிச்சிங்கன்னா அந்த பிள்ளை எப்படி அதில் போயிடா. நீங்கள் பேசுறது கூட வேற இல்லை. திருக்குறள் நம்ம ஓட்டா, நாலடியார் நம்ம ஓட்டா, 1330 அடியில் நடுக்கடலில் செலவழிச்சிருக்கோம்டா, உலகத்தின் பொதுமறைன்னு சொன்னோம்டா. நம்ம இத்தனை கோயிலுக்கு சொந்தக்காரன்டா, சேரண்டா, சோழண்டா, பாண்டியன்டா, பிப்பிளி கிப்பிளாப்பி ஒன்றும் இல்லை, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இது நம்ம கல்ச்சர் இல்லை. நான் மாடி நினைக்கிறேன், இது நம்ம கல்ச்சர் இல்லை. நான் துப்புரப்படுத்துவேன், நம்ம கல்ச்சர் இல்லை. மூஞ்சியை மேலே காட்டி தான் தூங்குவேன், இது கல்ச்சர் இல்லை. நான் ப்ரஷ் பண்ணிட்டு, இது நம்ம கல்ச்சர் இல்லை. என்ன கேட்டாலும் கல்ச்சர் இல்லை. இட்லியா சாப்பிடும், அதான் நம்ம கல்ச்சர். இட்லி செய்யத்தான் உங்களுக்கு வருது, அதுதான் ஒரு கல்ச்சர். ஒரு குழந்தையிடம் உங்கள் கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவர்களுக்கு எளிதான விஷயம் இல்லை. இட் இஸ் நாட் தட் ஈஸி ஜாப். அப்போ நம்ம அப்பாக்கள் நம்ம வந்து உரையாடாவிட்டாலும் அவருடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. பிள்ளை இருக்கும் இடத்துல எந்த தொலைவிலேருந்தும் நீங்கள் அவர் ஸ்மோக் பண்ணுறதை நீங்கள் பார்க்கவே முடியாது. தந்தை எவ்வளவுதான் இருந்தாலும் ஒருவேளை அவர் குடிச்சிட்டாரு அப்படின்னா வீட்டுக்கு பிள்ளைகள் உறங்கிய பிறகு வருவாங்க. மனைவியே கதவை திறந்து விடுவாங்க, ஆனாலும் பிள்ளைகள் உறங்கிய பிறகுதான் வருவாங்க. ஏன்னா தந்தை எங்கள் ரோல் மாடலாக அங்கே இருக்கான். அவன் என்ன பேசுறான் அவங்ககிட்ட, அவன் எப்படி உங்கள்கிட்ட கலாச்சாரத்தை பண்ணான், பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஆசைப்படக்கூடாது, கலாச்சாரத்தில் கர்மம், இதெல்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்க. என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? பொய் சொல்லாத, அடுத்தவங்களுக்கு ஆசைப்படாத, பொறாமப்படாத, இதுதான் எனக்கு கல்ச்சர். கிழிச்சிங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா நீங்க முதல்ல சொன்னது இப்ப என்ன சொல்லுவீங்களா? நாங்க சொல்றோம், எங்க கேட்கறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தரவுக்கு படித்தலையில் நீங்கள் கல்ச்சர் இல்லை. படித்தவன் எதிர்த்து கேட்பான். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. கேட்கிறவன் தான் படிச்சவன். கேட்பான், கேட்டா பதில் சொல்லணும். நம்ம என்ன அதான் பதில் சொல்லுங்க, பதில் சொல்றோம். நான் சொல்றது அப்படியே கேட்கறேன், ஏன்னா எங்க அப்பா சொல்ல அப்படியே கேட்டேன். உங்க அம்மா உங்களுக்கு காண்டு என்னன்னா பையன் நம்மளால சாவடிச்சாங்க, நம்ம பங்குக்கு அவங்கள சாவடிப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராகிங்கில் மாட்டின பசங்க மற்ற பசங்களோட ராகிங் பண்ணாமல் இருப்பாங்க நம்ம நினைப்போம்ல.
அதுல பாதிக்கப்பட்டவங்க தான் மறுபடியும் ராகிங் பண்ணுவாங்க. அது மாதிரி புஷ்பாவை போட்டு பொழந்துருக்காங்க. இப்போ புஷ்பா என்ன பண்ணுது, நம்மளும் பொழப்போம். ஒன் சைட் ஆஃப் த பாயிண்ட். எப்போதுமே டோன்ட் இம்போஸ், டெல் த வேல்யூஸ். நான் குறைவானவன் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஹெரிட்டேஜ் இருந்த ஒரு ஆள் நான். எத்தனை புதினங்களுக்கு சொந்தக்காரர்கள், எத்தனை நூல்களுக்கு சொந்தக்காரர்கள், எத்தனை எழுத்தாளர்களுக்கு சொந்தக்காரர்கள், எவ்வளவு ஒவ்வொன்றுக்கும் ஒரு திரை வைத்து எழுதின புறநானூர்ல அகநானூர்லேருந்து தோழியோடு பேசுறது என்ன, தலைவன் இரவு வருகிறது என்னன்னு தொடங்கி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு பிரிச்சு அவ்வளவு லிட்ரேச்சர் கையில வச்சிருக்கான். எத்தனை பேர் புக்கு வாங்கி படிச்சு நம்ம எங்க படிக்கிறோம்? நாம எங்க படிக்கிறோம்? நாமளே கோபிநாத் என்ன சொன்னாலும் ரீல்ஸ்ல தான் பார்க்கிறோம். அப்ப கலாச்சாரம் என்பது புகட்டுவதல்ல, அழுத்துறதல்ல. அதை பார்த்தவங்க தெரிஞ்சுக்க. They should get impressed about their culture. They should not influence with your words. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், சட்டம் இல்ல, கலாச்சாரம் இல்லை. முதல் விஷயம், எப்போது நீங்கள் இன்னொரு கலாச்சாரத்துடைய நல்ல கூறுகளை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களோ அப்போதுதான் உங்க கலாச்சாரத்தை உங்க பிள்ளைகிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்பதான் அதுதான் இந்த ஊர் இல்லையா? அதுக்காக அவங்க சொன்ன கருத்தை உடன்படுங்க. சாம்பார் சாதம் எடுத்துட்டு போட்டோம். This is a land which gives an opportunity to being yourself. அதான் இந்த லேண்டோட ஸ்பெஷாலிட்டி. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஆப்பிரிக்கனாவே இருக்கலாம், ஸ்பானிஷாவே இருக்கலாம், இந்தியனாவே இருக்கலாம், ஜாப்பனீஸாவே இருக்கலாம். உங்க மூக்க அவன் தொட மாட்டான். அதுதான் இந்த கண்ட்ரியோட ஸ்பெஷல். இங்கேதான் நீங்க இந்த வெர்சட்டாலிட்டியோட இருக்க முடியும். ஸோ நீங்க அவங்க நினைச்சபடி இருக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு உத்தரவு கூடாதுங்க, புரிய வேண்டிய கஷ்டம் தான். நமக்கு நம்ம போல புரிய வச்சாரு. பசுபதி நான் வந்து மாட்ட அடக்கல, பசுபதி அவனு பெரிய சரக்குமா கூப்பிடாரு. இவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியாது. சின்ன சரக்குமா வந்து டப்புனு மாட்ட அடக்குவார். நாங்கள் மாட்டெல்லாம் அடக்க மாட்டோம். நீங்க பசுபதினு கூப்பிட்டா வேலையா இருக்கு, அப்புறம் வாரம் தான் சொல்லுவோம். இதோட எனி பசுபதி அண்ட் யூ ஆர் நாட் சரக்குமார் ஆல்சோ. ஓகே, ஐயா சொல்லுங்க ஐயா அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் நகை கூடாங்க? ஏன் என்ன கே? அப்ப என்னன்னா எதிர்த்து பேசாம நம்ம நினைக்கணும். கிடையாது, நம்மகிட்ட ஒரு முரண்பாடு. டிவியில ஒருத்தன் பேசினா கொண்டாடும் இல்லையா? இப்ப நம்ம பேசுறோம், இப்ப இதே மாதிரி வீட்டில் ஒருத்தன் வந்து பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். டிவியில கோபிநாத் பேசுற கைத்தட்ட அதே ஆளு போய் படிக்கிற வேலையை பாருங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல ஏப்பா ரெக்கார்டா பண்றீங்க? இதுவேடா பேசவும் முடியல. ஓவியா வந்து எவ்வளவு ஃபார்வர்டான பொண்ணு அப்படின்னு பிக் பாஸ் நீங்க கொண்டாடுறீங்கல்ல, துணிச்சலான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பொண்ணு. அதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா அவளை அடங்காப்பிடாதுன்னு தூக்கி போட்டு நிற்பீங்க இல்லையா? பார்க்க நல்லா இருக்கு, அதை பண்ணுனா ஒத்துக்க மாட்டேங்கிற. இந்த முரண்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்றோம். ஆக்சுவலா இந்த அமெரிக்கன் கன்ஃபியூஸ் நேசிஸை விட நமக்குள்ள இருக்க கன்ஃபியூஷன் தான் பெரிய கன்ஃபியூஷன். நான் யாருங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. லெட் தம் பி அமெரிக்கன்ஸ், நத்திங் ராங் அபௌட் தட். ஆனா மனதளவில் இந்தியனாக இருப்பதற்கான பாடத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையதுதான். அதுல அவன் தோத்தா அந்த தோப்பு உங்களோட தான். இன்னைக்கு இவன் பண்ற எல்லாம், இந்த பொண்ணு பண்ற எல்லாமே நமக்கே தான் வச்சு. இப்ப இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன தம்பி வயசு? 11th கிரேட் படிக்கக்கூடிய ஒரு பையன் சரியா நடந்துக்கலன்னா 11th கிரேடு படிக்கல பிறந்திருந்தாங்கன்னா தான் அவன் வேலை தப்பு. ஒரு பிள்ளை 17 வருஷம் பழக்கம் கீழே விழுந்து கெட்டு போயிட்டான்னா அது அவன் தப்பு. 17 வருஷம் வளர்த்தது நாம தான், கெட்டு போயிட்டான்னா அது நம்ம தப்பு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் அக்கௌண்டபிலிட்டி. நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எங்க அம்மா கொடுத்த மாதிரி, எங்க அம்மா செஞ்ச மாதிரி, எங்க அப்பா செஞ்ச மாதிரி அப்படிலாம் நீங்க செய்யவே முடியாது. நான் ஒன்று சொல்லட்டா, ரியாலிட்டியில புரிஞ்சுக்கங்க. புஷ்பா இதை ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். இப்ப உங்க அம்மா உங்க அப்பா உங்களுக்கு சொன்னது நீங்க அப்படியே கேட்டீங்கல்ல, உங்க அம்மா உங்க அப்பாவை எப்படி நடத்துறாங்க, நீங்க அப்படித்தான் உங்க வீட்டுக்காரங்க நடத்துறீங்க. புஷ்பா கையை கட்டிடுச்சு. வயசு நம்முடைய அப்பாக்கள் அம்மாக்களை எப்படி நடத்துறாங்க, அப்படியே அப்ப கணவன்மார்கள் மனைவி நடத்துறீங்க இல்லையே? தாங்குவாங்க. எனப்பா அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி நல்லது கெட்டது நிற்பாங்க. அப்படி பண்ணீங்களா? என்ன புஷ்பா? புஷ்பா இஸ் கான் புஷ்பா. அப்ப மாற்றம் வந்து நடந்து கொண்டே இருக்கு, அதை மாற்றவே முடியாது. அதோட ஃபிளிப் சைடு உள்ள ஒரு சிஸ்டத்தை எதிர்க்கிறது, ஒரு ரெபலியஸ் ஆட்டிடியூடுங்கிறது ஒரு பொய்யான மாயை. எல்லாம் everything comes under a system. The whole country comes under the system. Family is a system. ஃபேமிலிங்கிறது சிஸ்டம். ஒரு சிஸ்டம் எப்படி பில்ட் ஆகி அப்படின்னா உன்னை செஞ்சு பார்த்து இது சரி தப்புன்னு ப்ராக்டிஸ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கடைசியில் சைஸ் டவுன் பண்ணி ஒரு இடத்துல டாட் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு அந்த திஸ் இஸ் ரைட் வர்றதுக்கு அத்தனை வருஷம் ஆகிடும். அந்த சிஸ்டத்தை கண்ணை மூடிக்கிட்டு காதே கொடுக்காம நோ அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும்
யூ ஹாவ் டு அபைட் அ சிஸ்டம் பிகாஸ் சிஸ்டம் இஸ் பிகர் தன் பீப்புள். அப்போ ஒரு சிஸ்டம் ஒன்று வேலிடேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நீங்கள் யாரும் போய் கேளுங்க, ரைட்டா? அப்புறம் இதை வந்து பெரியவங்க க்ளோரிஃபை பண்ணுறவங்க நீங்கள் க்ளோரிஃபை பண்ணாங்க. ஐடென்டிட்டி கிரைசிஸ்னா ஆர்டர் ஆஃப் த டே, வேர்ல்ட் பிகம்ஸ் அ குளோபல் வில்லேஜ். 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. வேர்ல்டு இஸ் அ குளோபல் வில்லேஜ். ஒரு காலகட்டத்தில் இப்போ இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் என் ஊரில் கைலி கட்டி படுத்து கிடப்பேன், கோபிநாத் பர்மிஷன் வாங்கிட்டு கோபிநாத் இங்கே பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்களும் கைலியை கட்டிட்டு வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா எங்க இருக்கான்னு எவனுக்கே தெரியாது. ஏற்கனவே எலன் மஸ்க் அவன் மாட்டுக்கு ரோட்ல காராம மனுஷனே இல்லை, வெறுங்கா இருக்குது. What is going to happen? What the next big thing is going to happen நமக்கு தெரியாது. அப்போ டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். many things will get changed. டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எதெல்லாம் கற்பனை பண்ணலையோ அதெல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜியாக இருக்கும். நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கிறப்போ ஃபோனில் ஒரு மொக்க ஜோக் அடிப்பாங்க. அது என்னன்னா, ஃபோன் பண்ணி நான் யாருன்னு சொல்லு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபோன் குறைன்னு தான் கேட்கு லேண்ட்லைனு அப்படின்னு இருந்து చెప్పலாம். அது ஒரு ஜோக்குன்னு நினச்சிக்கிட்டு அது சொல்லுவாங்க. நம்ம கடுப்பாயி அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோனில் மூஞ்சி தெரியுமா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படியே இருக்குது, எடுத்தோன்னே வீடியோ காலில் தான் போகிறோம். அது வந்து அந்த காலத்தில் நம்பவே முடியாத ஒரு விஷயம். எப்படி ஃபோனில் முகம் தெரியும்னு அப்போ நினச்சே இருக்க மாட்டாங்க. பேஜர்னு ஒரு கருவி இருந்துச்சு, தெரியுமா? அது இப்போ மியூசியத்தில் இருக்குது. புஷ்பம்லாம் பேஜர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். அந்த பேஜரை வச்சுட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து நாங்கள் இங்கே மாட்டிப்போம். அதை மாட்டிட்டு ப்ளஸ் அது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேர்ள்ஸ் பார்க்குறேன். அதுக்கு ஒரு பவுச்சாக வச்சுருக்கேன். அது எப்படின்னு கேட்டால், இங்கேயே ஒருத்தர் கூட்டம் நம்ம சொல்லணும் ஃபோனில், அவன் அதை டைப் பண்ணி அவங்க பேஜருக்கு அனுப்புவான். அப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். இவன் காலையில் எழுந்திரிச்சவனே ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்பான். இவன் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவான், அவன் டைப் பண்ணி அந்த பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்பான். அந்த பிள்ளை ஐ லவ் யூ 100 kisses அப்படின்னு உடனே எடுத்து பார்த்து மாப்பிள்ளை 100 kisses அனுப்பிட்டான்ட்டு இவர் கூப்பிட்டு ஐ லவ் யூ 1000 kisses அனுப்புவாங்க. அந்த பிள்ளை போட்டிக்கு 10,000 kisses அனுப்பும். நான் எல்லாம் முடிஞ்சு 1,00,000 கிஸ்ஸுக்கு போயிடுறது. 1,00,000 கிஸ் முடிஞ்சா நான் கேட்பேன், இப்போ உங்க 2 பேருக்கு கிஸ் கொடுத்தது யார்? நடுவில் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் 2 பேருக்கு மாற்றி மாற்றி முத்தம் கொடுத்துருக்கான். இந்த பைத்தியம் வந்து அதுக்கு 2 லவ் பண்றதா நினைச்சிருந்தது. Devices will go. BlackBerry said that Apple is a toy. BlackBerry said Apple is a toy. ஒரு டேட்டாவை கவர்மெண்ட் கிட்ட ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்ன பவர்ஃபுல் கம்பெனி. There is no BlackBerry here. Maybe Apple may not be in this space, okay? எல்லாம் பூரா பேர் நாளைக்கு நம்ம சித்தப்பா பெரியப்பாலாம் செவ்வாய் கிரகத்தில் இருப்பாங்க. அங்கேருந்து சிட்டி வீட்டுக்கு இங்கே ப்ளூட்டோக்கு வர வேண்டிய நாள்லாம் வரலாம். இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் டிசிப்ளின் கல்ச்சரும் மாறாது. இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். டிசிப்ளின் மாறவே மாறாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை சக்ஸஸோட கனெக்ட் பண்ண உங்களுக்கு பேர் டிசிப்ளின். அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். அதை அவங்களுக்கு சொல்ல அவங்களுக்கு பயம் என்னன்னா, நீ தோத்து கூட போ, நான் பேக்கப் பண்ணேன். சூப்பர் வேர்டு அவர் சொன்னார். அவங்க சொன்னாங்க, நான் பேக்கப் பண்ணுவேன். எந்த ரேஸில் ஒரு பேரண்ட் பேக்கப் பண்ணுவேன்? நீ 27 வயசுல தோத்து போனால் இந்தியன் பேரண்ட் பேக்கப் பண்ணுவேன். நீ 45 வயசுல தொழிலில் உங்க அப்பாட்ட அவர் உயிரோட இருக்க வரைக்கும் நீ நல்லா இருக்கிறதுக்கான பிளான் இருக்கு அவன்கிட்ட. ஒரு கவர்மெண்ட் கிட்ட கூட அப்படி பிளான் இருக்காது. யூ ஷுட் பி சோ ப்ரௌட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். நீ 45 வயசுல தோக்குறப்ப உன்னை பேக்கப் பண்ண இன்னும் எங்கள்கிட்ட பிளான் இருக்கு. அப்ப கடைசி வரைக்கும் நமக்காகவே வாழ்ந்த ஒரு பெக்யூலியரான ஒரு ஜீவன் ஒன்று இல்லையா? பாவப்பட்டேன். எதுக்கு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ண போறேன். புஷ்பெல்லாம் வந்து வேலை போய் ஆண்டர்பிரனர் ஆகி அப்போ கூட தானே அவருக்கு வேலை போச்சுன்னா, ஐயோ என்னாலும் பொண்டாட்டி இருக்காரு, என்ன வீட்டுல படிச்சுட்டு இருக்கு, ஐயோ அதுதான் தோணும். வண்டியில நீ ஒரு மோத போறப்ப ஒரு இந்தியன் பேரண்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் சொல்லுவாங்க. அவன் வண்டியில ஒரு மோத போறப்ப அந்த லாரி இங்க விதுறப்ப அப்படியே குடும்பம் கண்ணுலாம் வந்து போகும். அப்போ கூட அவனுக்கு அதான் வரும். அவன் கொஞ்சம் நொய்னா இருப்பான். அதான் அழகு. அப்படி இல்லாம உங்களை விட்டுட்டு நீங்களே பாத்துக்கடா, நெட்டியில போயிட்டு பண்ணுங்கடா, அங்கிரி ஜாக்ஸ் KFC வேலை பார்த்து நீங்களே குழச்சுக்கா விட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாப்ப தெரியா? நீ தயிர் சாதம் தான் எடுத்துட்டு போற, எடுத்துட்டு போங்க. ஆமா, பண்பாட்டை உத்தரவாக திணிக்காதுங்க. எப்போதுமே சிஸ்டம் வந்து டிகிரி, அது ஒரு பாலிடிக்ஸ். ஒரு கட்டு சட்டான ஒரு ரேஸை காலி பண்ணணும்னா அவன் சிஸ்டத்தை தான் காலி பண்ணணும். நான் உன்னை டெமாலிஷ் பண்ணணும்னா அவன் கல்ச்சரை தான் நான் முதல்ல டெமாலிஷ் பண்ணணும். உன்னை நான் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணா அவன் கல்ச்சர் மேலே தான் கை வைப்பேன். ஏன்னா அவன் கல்ச்சர் தான் அவனை இறுக்கி பிடிச்சி வச்சு. எல்லோரும் இருக்கும்போது நீ யார் என்பதெல்லாம் பெரிது, யாரும் இல்லாத போது நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்பதுதான் பிளஸ். அதான் கல்ச்சர் சொல்லி. ஆனால் மறுபடியும் சொல்றேன், நம்ம கல்ச்சர்ங்கிறது குட்டை பாவாடி போடாமல் இருத்தல் அதல்ல. ஒழுக்கம், நேர்மை, புறம் பேசாமை, பொறாமைப்படாமல் இருத்தல், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, இதான் நம்ம கல்ச்சர்.
நம்ம அதை சொல்லி கொடுக்கணும் புஷ்பா இல்லையா? நம்ம அதை சொல்றது இல்லை, நம்ம இதெல்லாம் சொல்றது காலைல எழுந்திரிச்சோன்னு விஷயம் ஏன் நம்ம கல்ச்சர் அதுக்கு விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நகை வெட்டுறதுக்கு என்ன விளக்கம் தெரியல. மேடம் டிசைன் போட்டு செயினுக்கும் நகை வெட்டுறதுக்கே விளக்கம் இல்லை. அப்போ ஒரு தலைமுறை விவரம் கேட்கும். விவரம் கேட்கிற தலைமுறை அதிக பிரச்சனை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே சொல் பேச்சு கேட்கும் சமூகமாக மாறும். நம்ம எதுக்கு தாண்டி வர பணத்துக்காக வரோம். நீங்க எக்ஸ்போஷர் இல்லையா? நமக்கு அந்த எக்ஸ்போஷர் வேணும். அப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன பயன் தெரியுமா? இவங்க நாளைக்கு ஊருக்கு வந்துட்டு கொஞ்சம் மரியாதை நம்ம பேசி விட்டாங்க நாத்திரம் அதான் சொல்லி தோணுச்சு. நம்ம கவலையே தான் ஆசை ஆசையாக அந்த பிள்ளை ஒரு ஃபேஸ்புக்ல போஸ்டர் போடட்டும், உடனே அவங்க அம்மா போடட்டும். இது ஏன் போட்டு தொலைல அவங்க பேசிட்டு எது நீ உட்கார்ந்துருக்கிறது ஃபியூஸ்டன் கருமத்தம்பட்டி பக்கத்துல பின்முறையில் வேலை பார்த்துக்கிட்ட கிளவி ஏதாவது சொல்லியிருந்தே நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது என்ன பண்ண முடியும்? ரைட்டா? ஊர்ல இருக்கவங்க நாத்தனார் கூட சொல்லி இருக்கிற ஒரே காரணத்துக்காக கடைசி வரைக்கும் இந்த புள்ள போனிட்டேல் கூட போட முடியாதுன்னா இந்த கருமத்துக்கு ஊரிலேயே இருந்து தொலைச்சிருக்கேன். So don't impose culture. Let them understand. Let them validate what kind of people they are, what kind of an asset they have, what kind of literature they have to go through. நீங்க தமிழ் படிக்கணும்னு சொல்லிருக்கனால கூட அதுதான். அன்பும் அறனும் உடைத்தாயி நில்வாழ்க்கை பண்பும் பயனும். இப்படி ஒரு வரிய நீ உலகத்துல எங்க தேனாலும் கண்டுபிடிக்க. நம்ம ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் போடுவாங்க. போடுறவங்க எவருக்குமே பெருசா அர்த்தம்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு மண்டைகளை பண்ணிருக்கான். யாரும் முறை யாவரும் கேடு. 2000 வருஷத்துக்கு முன்னால கணியன் போகணும் சொல்றாரு. நம்ம எவ்வளவு மாதிரியான விஷயம் வச்சுக்கொண்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவோம். ஒரு ரிலீஜியஸ் புக் எழுதி ரிலீஜியஸ் புக்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னொருத்தன் இது இவங்களுக்கான சொல்லுவோம், ஒரு அமெரிக்கனுக்கான புக்குன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் இவனுக்கான புக்கு, இந்த ஜாதிக்கான புக்கு, இந்த மதத்துக்கான புக்குமா. திருக்குறளுக்கு என்ன பேர் வச்சிருந்தோமா? உலக பொது மறை. உலகத்துக்கு பொதுவான மறை முடிச்சு. உலகத்துக்கே வேல்யூ சொல்றா. நீ யாருப்போ உலகத்துக்கே கூறு சொல்றேன். Be proud man, you are an Indian. That's it. நாங்க சொல்றது கேட்க நானே வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க வேல்யூ தெரிஞ்சா அவங்க அதை என்ஜாய் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ இட்ஸ் a big politics. உங்களுடைய கல்ச்சர் உங்களுக்கு நகர்த்துறது. உங்களுக்கான காலி பண்ணணும்னா அப்படிதான் பண்ணுவாங்க. முன்னாலாம் முதல்ல உங்க கல்ச்சரை சதைப்பாங்க. அதனால உங்களுக்கு பயம். உங்க கல்ச்சரை சதைச்சுன்னா உங்களுக்கு சதைச்சது சமம். இந்த கல்ச்சருக்குள்ள நிறைய இப்ப நீங்க இங்க இருக்கீங்கல்ல, நாங்க அங்க இருக்கோம்ல. நான் அங்க உட்காந்து நான் நினைப்பேன் எங்க அண்ணன் அமெரிக்கால இருக்கான், அவன் நல்லா வந்துட்டானா நீங்க கஷ்டப்பட்டு இருக்க ஏமாக நம்ம கூட்டிட்டு போவோம். இட்ஸ் அ கல்ச்சர். அது என்ன கல்ச்சர்னா, நான் வளர்ந்த பிறகு எனக்கு கீழே இருக்கவனை தூக்கி விடணுங்கிறது கல்ச்சர். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சேன்னு சொல்றான். யாருக்கு? பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். நீங்க அதுக்குள்ள போங்க. என்ஜாய் லிட்ரேச்சர். நீ உள்ள போயிட்டா நீ சொல்லிடுவோம். முதல்ல நாம யாருன்னு நமக்கு தெரியறதா நம்மளுடைய மிகப்பெரிய பலம். ஸோ டோன்ட் ஃபீல் இன்ஃபீரியர் அட் எனி காஸ்ட், அட் எனி லெவல். அவன் புள்ளி பண்றான், புள்ளி பண்ண அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல. அவன் கல்ச்சர் ஒன்று இருக்கும். உலகத்துடைய எல்லா கலாச்சாரத்திலிருந்தும் சிறப்பாக ஏதோ ஒன்று இருக்கிறது. ரெஸ்பெக்ட் எவ்ரி கல்ச்சர். தன் கலாச்சாரத்தை மதிக்கிறவன் எல்லா கலாச்சாரத்தையும் மதிப்பான். அதன் சிறந்த கூறுகளை எடுத்துக்கொள்ளும். Thanks a lot, guys. Good luck. Best wishes. Thank you. Thank you. Thank you. Great, great, great. Thank you. ஸ்டில் எடுக்கணும். நான் ஸ்டில் எடுக்கணும். உள்ளே போயிட்டு எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. ஹலோ சாரி, ரெண்டு பரிசு இருக்கு. ஓகே, கோபிநாத் கை தட்டினதெல்லாம் விஷயமே இல்லை. இவங்களுக்கு கை தட்டணும், அதான் மெயின். அந்த பரிசை முதல்ல ஒரு பரிசு என்னது? ஓம் ரியாலிட்டி குரூப்பா? ஓகே, அது பிரச்சனை. ஸோ இதில் 1 லட்சம் நான் எவ்வளோ இருக்கு? ஸோ அவங்க இதை கிஃப்ட் பண்ணுறாங்க. ஓம் ரியாலிட்டி குரூப்
எங்க அந்த பொண்ணு பாப்பா வாங்க. யா அதே ஓம் ரியாலிட்டி குரூப். இன்னொன்று ஒரே அடிச்சு அடியில் பூரா பேர் காலி. ஆக்சுவலாக ஐ வாண்ட் அப்ரிஷியேட் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக ஒரு ஷோ ஹாப்பனிங்காக இருக்கணும், நல்லா இருக்கணும்னா அது ஆங்கர் கையில் இல்லை, பார்ட்டிசிபென்ட்ஸ் கையில் இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஃபாரன்சிக் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்தால் கூட இட்ஸ் அ குட் ஒன். அண்ட் சும்மா சில பேர் அப்படி புல் பண்ணுறப்போ தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிராட்டிடியூட். ஏன்னா சில பேர்லாம் பர்சனலாக எடுத்துக்காம இருந்தால் தான் ஷோவாக, ஏன்னா லைவாக போகிறப்ப கொஞ்சம் ஃபன்னாக பண்ணணும்னா இப்படி யாராச்சும் அதெல்லாம் வம்பெடுத்து ப்ராங்க் பண்ணணும். பட் அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் தட். டோன்ட் டேக் இட் பர்சனல். டியூசன் புஷ்பா. ஸோ அதனால யாரும் டோன்ட் டேக் இட் பர்சனல். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு என்டர்டெயின் எவ்ரி ஒன் வித் த ஹெல்ப் ஆஃப் யூ பீப்புள். ஓகே, தேங்க்ஸ் லாட். குட் லக். பெஸ்ட் விஷஸ். கோபாலையா வந்து நம்ம சங்கத்தோட ஃபவுண்டர் ஐயா. ஹலோ, ஆடிங் டு 2 minutes. ஓகே, எங்க இது ஏன் போத்துறாங்க தெரியுமா? நாட் ஜஸ்ட் ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி. ஆக்சுவலாக என்னன்னா, இந்த பொண்ணாட மட்டும்தான் அவர் எனக்கு போத்த முடியும், அவர் சாதாரண இருந்தாலும் எனக்கு போத்த முடியும், அவர் சாதாரண தான் நான் அவருக்கு போத்த முடியும். இது நாட் ஜஸ்ட் யாஸ். அண்ணாதுரை brought this. அண்ணா கொண்டு வந்த ஒரு ஐடியா. நான் உனக்கும் போத்தலாம், நீ எனக்கும் போத்தலாம், நீனு நான் ஈக்குவல். ஒரு துண்டுல இருக்கு கலாச்சாரம். இட்ஸ் பிக் திங். நோ, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நமக்கு தொகுத்து வழங்கிய நண்பர் கோபிநாத் அவர்களுக்கு இந்த வாழ்த்து மடலை இந்த நேரத்தில் கொடுக்கிறோம். presented to Gopinath Chandran, debate show master. Thank you for making an unforgettable experience.